بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون وإنه في أم الكتاب لدينا لعلي حكيم أفنضرب عنكم الذكر صفحا أن كنتم قوما مسرفين وكم أرسلنا من نبي في الأولين وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون فأهلكنا أشد منهم بطشا ومضى مثل الأولين ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم الذي جعل لكم الأرض مهدا وجعل لكم فيها سبلا لعلكم تهتدون والذي نزل من السماء ماء بقدر فأنشرنا به بلدة ميتا كذلك تخرجون والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. صدق الله العظيم. الله جل شأنه அஷ்ஷூரா எனும் அத்தியாயம் நிறைவு பெற்று சுஹ்ருஃப் எனும் அத்தியாயம் இன்று நாம் தொடங்குகிறோம். சுஹ்ருஃப் எனும் இந்த அத்தியாயம் வரிசையில் பதிவு பண்ணப்பட்டிருக்க வரிசையில் 43வது அத்தியாயமாகும். அஷ்ஷூரா அத்தியாயம் 42, இது 43வது அத்தியாயமாக இடம்பெறுகிறது. அருளப்பெற்ற வரிசையில் 63வது இடம், பதிவின் வரிசையில் 43வது இடத்தில் உள்ளது. ஜுஹ்ருஃப் எனும் சொல்லிற்கு பொன்னால் நகைகளால் அலங்கரித்தல் என்பது அதனுடைய மூலப்பொருள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவன் நாடினால் இறைமறுப்பாளர்களுக்கு நாம் அவர்கள் பெற்றிருக்கின்ற வசதிகள், நிம்மதிகள் ஆச்சரியத்தை தருகிறது. அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதில்லை, இணை வைக்கிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று சில சமயங்களில் மனிதர்கள் மூமின்கள் எண்ணிவிடலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி எண்ணிவிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மிக கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் அளவோடு கொடுத்திருக்கிறோம்.
இல்லையானால் அவருடைய வீட்டின் கூரைகளை வெள்ளியிலும் தங்கத்திலுமாக அமைத்திருப்போம். அது நமக்கு பெரிய விஷயம் அல்ல. وَلَوْلَا أَنْ يَكُونَ النَّاسُ أُمَّةً وَاحِدَةً لَجَعَلْنَا لِمَنْ يَكْفُرُ بِالرَّحْمَنِ لِبُيُوتِهِمْ سُقُفًا مِنْ فِضَّةٍ وَمَعَارِجَ عَلَيْهَا يَظْهَرُونَ وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا سُرُرًا يَتَّكِئُونَ عَلَيْهَا وَزُخْرُفًا وَإِنْ كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَالْآخِرَةُ عِندَ رَبِّكَ لِلْمُتَّقِينَ என்ற வசனத்தின் மூலம் இறைமறுப்பாளர்களுக்கு நாம் வெள்ளியினாலான முகடுகளை ஏற்படுத்தியிருக்க முடியும். அவர்கள் சாய்கின்ற சாய்மானங்கள் கூட வெள்ளி தங்கத்தில் கூட நாம் ஏற்படுத்தியிருக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. நாம் எதில் அவர்களுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவைகள் அனைத்தும் இந்த உலகத்தின் அற்ப சுகமே தவிர வேறல்ல. மூமின்களே, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு விட முடியாது. உங்களுக்கு நாளை மறுமையில் நான் தரப்போகின்ற சொர்க்கம் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான உயர்வு என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வசனம் இதில் இடம்பெறுவதால் அதில் கூறப்பட்டிருக்கின்ற ஸுஹ்ருஃப் என்ற வார்த்தை இந்த அத்தியாயத்தின் பெயராக இடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அத்தியாயத்தில் குர்ஆனை பற்றிய தகவல்களையும் பல்வேறு சமூகங்களுக்கு பல நபிமார்கள் வந்து சென்ற தகவல்களையும் சொல்வதோடு இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களையும் ஜோடி ஜோடியாக இறைவன் படைத்திருப்பது, சிலர் இறைவனுக்கு குழந்தைகள் உண்டு, குறிப்பாக மலக்குமார்களை பெண்மக்கள் என்று வாதித்தது, இது போன்ற பல்வேறு தகவல்களை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். மேலும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஏகத்துவ பரப்புரை, இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌன் இடையே நடந்த சில உரையாடல்கள், இவைகள் எல்லாம் இந்த வசனங்களில் இடம்பெறுகின்றன. மூமின்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடங்குகின்ற பொழுது ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன். ஹாமீம் என்று ரொம்ப தொடங்குகிறார். ஹாமீம் என்று சொன்னால் பொதுவாக குர்ஆன் ஷரீஃபில் ஹுரூஃபுல் முகத்தஆ தனித்தனி எழுத்துக்களாக ஓதப்படுகின்ற சில வசனங்கள் என்று ஒரு கேட்டகரி, ஒரு வகை உண்டு. அந்த வகையை சார்ந்தது இந்த ஆயத் என்று சொல்லப்படும். அலிஃப் லாம் மீம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? குர்ஆனுடைய முதல் வசனம் அலிஃப் லாம் மீம். இந்த அலிஃப் லாம் மீம் என்று பல வசனங்கள் உண்டு. அலிஃப் லாம் ரா என்று சில வசனம் உண்டு. அலிஃப் லாம் மீம் ரா என்று ஒரு வசனம் உண்டு. அலிஃப் லாம் மீம் ஸாத் என்ற வசனம் உண்டு. ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்ற வசனம் உண்டு. காஃப் உண்டு, நூன் உண்டு, அதே போன்று ஸாத், இது தாசீன், இது மாதிரி பல வசனங்கள். இவைகளுக்கு ஹுரூஃபுல் முகத்தஆ தனித்தனியாக ஓதப்படுகின்ற வசனங்கள் என்று பெயர். இப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் வவ்வல் மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஃபத்ஹா, கஸ்ரா, அதாவது ஜபர், ஜேர், பேஷ், இதுல ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த இப்ப நாம் பயன்படுத்திய இந்த வார்த்தைகள்ல ஜபர், ஜேர், பேஷ் இருக்காது. அதனால அந்த எழுத்தின் பெயரே சொல்லப்படும். உதாரணத்திற்கு காஃப் என்ற வார்த்தைக்கு ஜபர் இருந்தால் கா என சொல்லுவோம், ஜேர் இருந்தால் தி என சொல்லுவோம், பேஷ் இருந்தால் பூ என சொல்லுவோம். இந்த வவ்வல் மார்க் என சொல்லப்படுகின்ற அடையாள குறியீடுகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த எழுத்தின் பெயர் கா. அப்படித்தாங்க. நூன் இருக்கு, நூன் எழுத்தின் பெயர் நூன். அதுக்கு ஜபர் இருந்தால் நா என்றும், ஜேர் இருந்தால் நீ என்றும், பேஷ் இருந்தால் நூ என்றும் சொல்லப்படும். இந்த ஜபர், ஜேர், பேஷ் எனும் இந்த குறியீடுகள் இல்லையானால் நூன் என்று எழுத்தின் பெயர் சொல்லப்படும். இப்படி எந்த வசனங்கள்
அந்த அதனுடைய எழுத்தின் பெயர் சொல்லப்படுகிறது. அதான் பொருள் பக்கா தனித்தனி எழுத்துக்கள், எழுத்தின் பெயரே சொல்லப்படும். அலிஃப் லாம் மீம். அலிஃப் என்பது எழுத்தின் பெயர், லாம் எழுத்தின் பெயர், மீம் எழுத்தின் பெயர். அலிஃப் லாம் ரா எழுத்தின் பெயர், ஹா மீம் எழுத்தின் பெயர். இப்படி அந்த தனித்தனி எழுத்துக்களை அப்படியே உச்சரிக்கப்படுகின்ற சில வசனங்கள். இந்த வசனங்கள் பெரும்பாலும் குர்ஆன் ஷரீஃபிலே சில பல்வேறு அத்தியாயங்களின் தொடக்கத்தில் இந்த வசனங்கள் இடம்பெறுகின்றன. இதற்கான பொருளை பற்றி சொல்கின்ற பொழுது முதல் பொருளாக சொல்லப்படுவது அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக். இதற்கான சரியான பொருள் என்ன என்பதை அல்லாஹ்வே அதிகம் அறிந்தவர். அப்படிதான் சொல்லுவார். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அலிஃப் லாம் ரா எதுவாக இருக்கட்டும், தா சீன் மீம், இது நிறைய வசனங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லப்படுற கருத்தை என்னன்னு சொன்னா, இந்த வசனத்தை கொண்டு ரப்பு என்ன சொல்ல நாடுகிறான் என்பதை அவனே மிக அறிந்தவன். நமக்கு இதுக்கு மிக சரியான பொருள் இதுதான் என்று சொல்ல முடியாது என்று அர்த்தம். அப்போ ஒரு கொஸ்டின் எழும், நமக்கு விளங்க முடியாததை, உறுதியாக விளங்க முடியாததை ஏன் அல்லாஹ் இறக்க வேண்டும் என்று யாரும் கேட்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆன் ரெண்டு கேட்டகரியா வச்சிருக்கான். ஒன்று முஹக்கம், இன்னொன்று முத்தஷாபிஹ். ஒரு கேட்டகரி முஹக்கம் என்ற கேட்டகரி இருக்கு, இது எல்லோராலும் விளங்க முடியும், எல்லோராலும் விளங்க முடியும். முத்தஷாபிஹ் என்ற சில வசனங்கள் உண்டு, அவைகள் எல்லோராலும் விளங்க முடியாது. உன்னமுல் கிதாபி வஃபர் முத்தஷாபிஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் வசனங்களை சொல்கின்ற பொழுது முஹக்கமாத்துன், இதுல முஹக்கங்களும் உண்டு, உன்னமுல் கிதாப், இதுதான் இந்த வேதத்துடைய அசல், வஃபர் முத்தஷாபிஹ், முத்தஷாபிஹான வேறு சில வசனங்களும் உண்டு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அங்கேயே சொல்லுவான், அந்த முத்தஷாபிஹான வசனங்கள் லா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய சரியான பொருள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். வர்ராசிகூன ஃபில் இல்ம் யகூலூன ஆமன்னா பிஹி குல்லுன் மின் இன்தி ரப்பினா. அதிக மிக தெளிவான மாபெரும் கல்வி ஞானம் பெற்ற மேன்மக்கள், அந்த அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்திற்கு அர்த்தம் சொல்ல மாட்டார்கள். فَأَمَّا فِي قُلُوبِهِمْ زَيْغٌ فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ ابْتِغَاءَ الْفِتْنَةِ وَابْتِغَاءَ تَأْوِيلِهِ. அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாதவர்கள், குழப்ப மனநிலை உள்ளவர்கள், இதுதான் பொருள், அதற்கு சில பொருட்கள் இருக்கலாம், இதுதான் பொருள் என்று அதற்கு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுவார்கள். ஆனால் மேன்மக்களான உண்மையான அறிஞர் பெருமக்கள் அதற்கு அப்படி பொருள் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு பொருள் இருக்கலாம், இந்த பொருள் இருக்கலாம், இது கருத்தாக இருக்கலாம் என்று மட்டுமே சொல்வார்கள். ஆனால் அந்த உண்மையான அர்த்தம் ரப்புக்கு மட்டுமே தெரியும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இது ஏன் அல்லாஹ் அப்படி இறக்கணும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய அறிவுக்கு புரிந்தால்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு மோமின் நினைத்து விட முடியாது. அப்படி நினைப்பவர் மோமினாக இருக்க முடியாது. இவைகள் என் ரப்பின் வசனங்கள், இவைகளின் சில பகுதிகளுக்கு எங்களால் அர்த்தம் தெளிவாக புரிய முடிகிறது, சில வசனங்களுக்கு புரிய முடியவில்லை, எங்களுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை, ஆனாலும் இது இறைவனின் வசனங்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்ற நமது ஈமானை பரிசோதிப்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்குமாகவே அல்லாஹ் இது போன்ற வசனங்களை தந்திருக்கிறான் என்று பிறக்கும் சொல்லப்படும். அந்த பட்டியலில் உள்ள வசனம்தான் ஹாமீம் என்ற இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய, இங்கு துவக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹாமீம் என்ற அந்த வசனத்திற்கும் முதல் பொருள் இதுதான். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவுமிக்க தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியன், நாம் இந்த குர்ஆன் ஷரீஃபை அரபு மொழியில் ஆக்கினோம். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. வ இன்னஹு ஃபீ உம்மில் கிதாபி லதைனா லஅலிய்யுன் ஹகீம், நிச்சயமாக இந்த வேதம் உம்முல் கிதாப் என்னும் லௌஹுல் மஹ்ஃபூஸில் நம்மிடத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. லஅலிய்யுன் ஹகீம், அந்த உம்முல் கிதாப் மிக உயர்ந்ததும் மிகச் சிறந்ததுமாகும். அஃபனத்ரிபு அன்கும் அத்ரிக்ர ஸஃபரன் அன் குன்தும் கௌமன் முஸ்ரிஃபீன், நீங்கள் தவறு செய்து வரம்பு மீறுவர்களாக இருப்பதால்
இந்த குர்ஆனை உங்களுக்கு போதிப்பதை விட்டு நாம் திருப்பி விடுவோமா? ஒருபோதும் மாட்டோம். வகம் அர்சல்னா மின் நபிய்யின் ஃபில் அவ்வலீன், முன்னோர்களிலும் பல நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். வமா யத்தீஹிம் மின் நபிய்யின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், இந்த உலகத்திற்கு வந்த அந்த மக்களிடத்தில் வந்த நபிமார்களை அவர்கள் கேலியும் கிண்டலும் செய்து வந்தார்கள். ஃபஅஹ்லக்னா அஷத்த மின்ஹும் பத்ஷன், அவர்களில் மிக ஆற்றல் மிக்கவரை கூட கடுமையாக நாம் பிடித்து அழைத்திருக்கிறோம். வமதா மஸலுல் அவ்வலீன், முன்னோர்களின் இது போன்ற உதாரணங்கள் நடந்தே இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தின் தொடக்க வசனங்களை கூறுகிறார். இதுல அந்த முதல் வசனமான ஹாமீம் இருக்கு, அது எந்த கேட்டகரி, எந்த வகையை சார்ந்தது என்ற விளக்கத்தை நாம் சொன்னோம். இது அல்லாமல் பொதுவாக இதுதான் அதற்கு பொருள் என்பது இல்லை. சில பொருட்கள் சொல்லப்படலாம், ஆனால் இதுதான் அதற்கு சரியான பொருள் என்பது இல்லை. இதுதான் சரியான பொருள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லப்படும். ஆனால் சில அர்த்தங்கள் அதற்கு சொல்லப்படுவது உண்டு. அதன் அடிப்படையில் ஹாமீம் என்பதற்கு சிலர், இது குர்ஆனுடைய பெயர் என்று சிலரும், இந்த அத்தியாயத்தின் பெயர் என்று சிலரும் சொல்கிறார்கள். ஹாமீம் என்பது குர்ஆனுடைய பெயர், சிலர் ஹாமீம் என்பது இந்த அத்தியாயத்தின் பெயர், ஹாமீம் அஸ்-சஜ்தா என்று சொல்வதை போன்று இந்த அத்தியாயத்தின் பெயரை ஹாமீம் அஸ்-ஸுக்ரூஃப் என்று சொல்பவரும் உண்டு. இன்னும் சில பேர் சொல்றாங்க ஹாமீம் என்பது அதுல 2 எழுத்து இருக்கு, ஒன்று ஹா இன்னொன்று மீம், அது அல்லாஹ்வுடைய 2 திருநாமங்களின் சுருக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய 2 திருநாமங்களின் சுருக்கத்தை ஒரு இன்ஷியலை நம்ம வச்சிருக்கிற மாதிரி அந்த முக்கிய 2 திருநாமங்களின் சுருக்கம் அதில் சொல்லப்படுகிறது. அது என்ன? ஹா என்ற எழுத்து அல்லாஹ்வின் திருப்பெயரான ஹன்னான் என்பதை குறிக்கும். மீம் என்ற எழுத்து அல்லாஹ்வுடைய சிபத்தான மன்னான் என்பதை குறிக்கும் அப்படின்னு சொன்னார். ஹன்னான் அப்படின்னு சொன்னா அதிக இரக்கமுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அதிக இரக்கமுள்ளவன், அதிக இரக்கமுள்ளவனுக்கு என்ன அர்த்தம்னா தம்மை புறக்கணிப்பவர்களையும் அதையும் அரவணைத்துக் கொள்வான். நமக்கும் அன்பு இருக்கும், மோபத்தா இருந்தா அன்பு இருக்கும், கோபமா இருந்தா உதவிக்கிறோம். அல்லாஹ் அவனோ தன்னை புறக்கணிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அன்பு செலுத்துவான். அதுக்கு பேர் ஹன்னா அப்படின்னு சொல்லலாம். அந்த அதனுடைய அர்த்தத்தை உள்ளடக்கிய ஹன்னான், யா ஹன்னான் யா மன்னான், அல்லாஹ்வுடைய திருநாமம் அப்படி அழைக்கப்படும். அன்பாளனே அருளாளனே என்பது பொருள். இறைவனின் பண்பு சொல்லான ஹன்னான் என்ற வார்த்தையின் சுருக்கமாக ஆகும். அதே போன்று மன்னான் என்ற வார்த்தை, மண் அப்படின்னு சொன்னா உதவி செய்தல் என்பது பொருள். மண் என்று சொன்னா உதவி செய்தல். நிறைய வசனங்கள் வரும், நீங்க உதவி செய்துவிட்டு சொல்லி காமிச்சிடாதீங்கிற சொல்ற இடத்துல சும்மலா இப்போனா ஆளாமா அன்பப்போ மன்னா போலா அதா என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படும். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். மன்ன அது ஒரு, அதாவது வினைச்சொல், பாஸ்ட் டென்ஸ். அதனுடைய ரூட் வேர்டு மின்னத் என்ற அர்த்தம். மின்னத் சொன்னா இறைவனுடைய உதவி சொல்றாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கு. சாதாரண உதவிகளுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, நுஸ்ரத் இருக்கு, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. மின்னத் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொல்கின்ற பொழுது, மின்னத் என்று சொன்னால் கேட்காமலேயே உதவி செய்தல், அதற்கு மின்னத். அதனால அல்லாஹ் சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நீங்கள் கேட்டு என் நபியை உங்களுக்கு நான் தரவில்லை, முஃமின்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து பேருபகாரம் செய்திருக்கிறேன். நீங்க கேட்கல, உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு நானாக தந்தேன். அப்ப மின்னத் என்ற வார்த்தை கேட்காமலேயே கொடை கொடுப்பவன், கேட்காமலேயே உதவி செய்பவன். இது அல்லாஹ்வுடைய உயர்ந்த பெரும் குணங்களில் ஒன்று. இந்த ஹன்னான் என்ற இறைவன் பேரன்பால் என்ற இறைவனின் பண்பை குறிக்கக்கூடிய ஹன்னான், இறைவனுடைய இன்னொரு பண்பை குறிக்கக்கூடிய மன்னான், பேருதவியாளன், கேட்காமலேயே உதவி செய்பவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மன்னான். இந்த 2 வார்த்தைகளின் சுருக்கம்தான் ஹன்னான் என்பதை ஹாவும் மன்னான் என்பதை மீமும் குறிக்கிறது என்று சொல்பவர்களும் உண்டு. நமக்கு கவனமாக சொல்றேன், திரும்ப அதான் சொல்றேன். இப்படியெல்லாம் சில பொருட்கள் சொல்லப்படும். இதற்கு இந்த அர்த்தம் உண்டு, இப்படி இருக்க முடியும், இது இதனுடைய கருத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இந்த அத்தியாயத்தின் பெயராக இருக்கலாம்,
அல்லது குர்ஆனுக்கு ஒருவேளை ஹாமீம் என்ற பெயர் இருக்கலாம், அல்லது ஹன்னான் மன்னானுடைய ஷார்ட்ஃபார்மாக இந்த வார்த்தை இருக்கலாம், போகலாம், வரலாம், இப்படிதான் சொல்லப்படும். இல்ல இதுக்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்ல மாட்டாங்க. இதுதான் அர்த்தம் என்பது அதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். யாரோ அதற்கு இதுதான் சரியான பொருள், இதைத்தான் ரப்பு இந்த இடத்தை நாடுகிறான் என்று சொல்ல முடியாது. இரண்டாவது அப்படி சொல்லிட்டு வல் கிதாபில் முபீன், இந்த வேதத்தின் மீது தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது ஆணையாக அல் கிதாப் என்ற வார்த்தை குர்ஆனை குறிக்கிறது. அல் கிதாப் இந்த வேதம் என்று அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபை குறிக்கிறது. இந்த வேதத்தை அல்லாஹ் அதற்கு அதை சிறப்பித்து சொல்கின்ற பொழுது அல் முபீன் என்ற சிபத்தை பண்பை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறார். முபீனான வேதத்தின் மீது சத்தியமாக. முபீனான வேதம் சொன்னால் என்ன? ஒன்று, அனைத்தையும் தெளிவாக உள்ளடக்கியிருக்கக்கூடிய வேதம், எல்லா தெளிவுகளையும் கொண்ட வேதம், அதில் எந்த குழப்பமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வ லம் யஜஅல் லஹு இலஜன். அல்லாஹ் இந்த வேதத்தை தந்திருக்கிறான், இதில் எந்த கோணலும் மாறும் எதுவுமே இல்லை, இது மிக நேரானது, மிக தெளிவானது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற அனைத்து கருத்துக்களும் மிக தெளிவானவை என்ற முபீன் என்பதற்கு பான என்பதிலிருந்து வந்த அர்த்தமாக பார்க்கப்பட்டு இது சொல்லப்படும். இன்னொன்று அதனுடைய வேர்ச்சொல், அசல் வேர்ச்சொல் அபான என்பது. அபான என்று சொன்னால், பான என்று சொன்னால் தெளிவானது என்ற அர்த்தம், அபான என்று சொன்னால் தெளிவுபடுத்தியது என்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தில் கிதாபில் முபீன் தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் அப்படின்னு சொன்னா, இந்த வேதம் முதல் பொருள், இந்த வேதத்தின் கருத்துக்கள் தெளிவானது, இந்த வேதத்தின் வார்த்தைகள் தெளிவானது, அதில் எந்த குழப்பத்திற்கும் எதற்கும் வேலையே இல்லை என்பது பொருள். இரண்டாவது, தெளிவுபடுத்தக்கூடியது என்ற அர்த்தம் சொன்னால், இந்த வேதம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பிக்கும், தெளிவுபடுத்தக்கூடியது. எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை அது தெளிவுபடுத்தி காண்பிக்கும். எது நேர்வழி எது குறுக்கு வழி, நேர்வழி அற்றது, அதை அது தெளிவுபடுத்தி காண்பிக்கும். என்னவெல்லாம் ஒரு மோமினின் வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையையும் மிக தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் இந்த வேதம். எனவே அல்லாஹ் இந்த வேதத்தை சொல்கின்ற பொழுது வெறும் வேதம் என்று சொல்லாமல் வல் கிதாபில் முபீன் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த வேதத்தை உங்களுக்கு நான் எப்படி தந்திருக்கிறேன். இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன். இந்த வேதத்தை உங்களுக்கு நான் இந்த வேதத்தை அரபு மொழியிலான குர்ஆனாக தந்திருக்கிறேன். வேதத்தை அரபு மொழியிலான குர்ஆனாக ஆக்கியிருக்கிறோம். குர்ஆன் தான், குர்ஆன் இந்த மொழியில நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அது சொல்லுவாங்க, ஜஅல அப்படிங்கிறதுக்கு ஜஅல்னா அப்படின்னா ஆக்கினோம், அப்படின்னா ஆக்கிய ஆள் வேறு அது வேறு என்பதை போன்று காண்பிக்கும். பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆன் என்பது அல்லாஹ் எப்படி அவன் அதாவது என்ன சொல்றது, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. குர்ஆன் மஹ்லூக் கைர் மஹ்லூக், படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? அல்லாஹ் அனைத்தையும் படைத்தவன், அவன் படைக்கப்பட்டவன் அல்ல. எப்படி அல்லாஹ் படைக்கப்பட்டவன் இல்லையோ அதை போன்று அவனுடைய கலாமாகிய வேதமும் படைக்கப்பட்டது அல்ல, அது உருவாக்கப்பட்டது அல்ல, அது அவனுடைய கலாம். அவன் எப்படி மஹ்லூக்கோ மஹ்லூக்கோ அதே போன்றுதான் குர்ஆன் படைக்கப்படாதது என்பதுதான் அனைத்து சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. யாருக்கும் இதுல இருக்கிறது இல்லை. அப்படி சொல்கின்ற பொழுது இந்த குர்ஆனை நாம் அரபு மொழியில் ஆக்கினோம் என்று சொன்னால், ஆக்குதல் என்பது உருவாக்குதல் என்பது அது படைக்கப்பட்டது என்ற கருத்தை என்னவா கொடுக்கும் என்று அறிஞர் பெருமக்கள் ஒரு கேள்வி எழுதி அதற்கு சொல்வார்கள். இங்கே ஜஅல என்பதற்கு ஜஅல்னாஹு என்று சொன்னால் ஸய்யர்னாஹு என்ற அர்த்தம். இந்த வேதம் இது அசலிலேயே ஆரம்பத்திலேயே உள்ளது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இந்த வேதம் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. இந்த வேதத்தை அல்லாஹ் அந்த மக்கள் புரிவதற்காக அதை அந்த மொழியில் கொடுத்தால், மொழிதான் புதியதை தவிர வேதம் என்பது படைக்கப்படாதது என்று ஒரு விளக்கம் சொல்வார். அப்ப வல்கித் அல்லது இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன், இந்த குர்ஆனை நாம் அரபு மொழியில் தந்திருக்கிறோம்.
எதற்காக அரபு மொழியில் தர வேண்டும்? இல்ல, ஒண்ணு, அரபு மொழி உலகத்தின் மிகச்சிறந்த மொழிகளில் ஒன்று, அற்புதமான இலக்கண இலக்கிய நயம் உள்ள மொழிகளில் ஒன்று. இன்றும் இந்த உலகத்தில் மிக பெரும் மனித மக்களால் பேசப்படுகின்ற மொழி அரபு மொழி. அரபு மொழி கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகளுக்கு மேல் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய மொழி. பல கோடி மக்கள் பேசும் மொழி அரபு மொழி. இந்த மொழியின் இயல்பு, இதனுடைய தன்மை பல்வேறு மொழிகளிலிருந்து அல்லாஹ்வின் கிருபையினால் மிகப்பெரிய அளவில் வேறுபாட்டிற்குரிய இலகுவான மொழி, எளிமையான மொழி, படிப்பதற்கு மிக மிக இலகுவான. இப்ப நம்ம அரபி எழுத்த படிக்கிறது கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப குர்ஆன் இதுல அரபு எழுத்துக்கள் 28, 29 அப்படிதான் சொல்லலாம். 30 எழுத்துக்கள் கம்மி தான். இந்த எழுத்துக்களை கூட பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதையும் அந்த எழுத்துக்களுடைய ஸ்ட்ரக்சர் அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு 10, 12, 13 எழுத்து தான். நிறைய எழுத்துக்கள் பாருங்க, வடிவம் ஒன்றுதான், புள்ளியை வச்சு எழுத்து மாறிடு. பா, அலிஃப், பே அப்படின்னு சொல்லல. இந்த பா, பே, தே, சே, இது எல்லாத்துக்கும் என்ன மாற்றம் இருக்கு? ஸ்ட்ரக்சர் ஒண்ணுதான். கீழே புள்ளி வச்சா பா, அவ்வளவுதான். ஒரு புள்ளி வச்சா மேல, 2 புள்ளி வச்சா தா, 3 புள்ளி வச்சா சா. இன்னும் சொல்ல போனா ஏங்கிற எழுத்து இருக்குல்ல, கீழே இன்னொரு புள்ளி, ஒரு கோடோட கீழே 2 புள்ளி வச்சுட்டா ஏவா மாறிடும், மேல ஒரு புள்ளி வச்சுட்டா நூனா மாறிடும். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 5 எழுத்துக்களுடைய வடிவம் ஒரே மாதிரி. அதே போல சீன், ஷீன், ஹா, 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 ஜீம்ல இருந்து ஜீம், ஹா, ஹா, இந்த 3 எழுத்துடைய வடிவம் என்ன? ஒண்ணுதான். கீழே புள்ளி இருந்துச்சுன்னா ஜீம், மேல புள்ளி இருந்தா ஹா, புள்ளியே இல்லைன்னா ஹா. புரிஞ்சு போச்சு. அப்ப 3 எழுத்து, அதனுடைய வடிவம் ஒன்று. இதை போல நிறைய எழுத்து இருக்கு, நமக்கே தெரியும். தால், தால், ரா, ஜா, சீன், ஷீன், சா, பா, தா, வா, ஐன், ரைன், எத்தனை எழுத்துக்கள். இப்ப இதெல்லாம் புள்ளி மட்டும்தான் வித்தியாசம். இப்படி நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 12, 13 எழுத்துக்கள் தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய எழுத்துக்கள். அல்லாஹ் அந்த லாங்குவேஜ உலகம் முழுவதற்கும் தெரியணும் அப்படிங்கிறது, எல்லாரும் ஈஸியா படிக்கணுங்கிறக்கான ரொம்ப ஏற்படுத்தியது, நம்ம உருவாக்குறது அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி அதனுடைய எழுத்தே அப்படித்தான். இரண்டாவது, புரியறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்ப வவ்வல் மார்க்ஸ் 3 தான். ஜபர், ஜேர், எஷ். இன்னொன்னு அழிப்புண்டா ஆ, இ, உ, பா, பி, பூ, இவ்வளவுதான். இதுல அதாவது பே அப்படி ஒரு உச்சரிப்பே கிடையாது. உதாரணத்துக்கு தா இருக்கு, தா, தி, து. இப்ப தமிழ்ல தே, தே, தௌ, தோ, தோ அப்படிலாம் இருக்குல்ல. மா, மீ, மே, மே இல்ல. ஆ, இ, உ அவ்வளவுதான். அதுல நெடில் ஆ, இ, உ முடிச்சுனா இவ்வளவுதான். சுக்குன், பாடா இப்பு, தாண்டா இப்பு, மாண்டா இம்மு, நாண்டா இம்மு, அவ்வளவுதான். குழப்பம் ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமே இல்லை. மற்ற லாங்குவேஜ் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல, உதாரணத்துக்கு இப்ப பட் அப்படிங்கிற வார்த்தை பி யூ போட்டு பா அப்படின்னு சொல்றான், பி யூ போட்டு புட்டுன்னு சொல்லி பூன்னு சொல்றான். இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த லாங்குவேஜ அவன் அப்படிதான் யூஸ் பண்றான், அவ்வளவுதான். நம்ம படிக்கும் பொழுது இதை இந்த லாங்குவேஜுக்கு உரியவன் இப்படிதான் சொல்லி தரான், இதை புட்டுன்னு சொல்லு, இதை பட்டுன்னு சொல்லுன்னு சொல்றான், அவ்வளவுதான். இப்ப சரி, இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல வரும்பொழுது பஸ் சொல்றதா புஸ் சொல்றதா போகும்போது போய் பாக்குறான்னு சொன்னா கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா இதை அவன் எப்படி யூஸ் பண்றான்னு தெரியாது. இந்த பிரச்சனைகள் அரபு மொழியில இருக்கான்னு கேட்டா இல்ல. இவ்வளவுதான். ஆ, இ, உ, இம், அதுல நெடில் உண்டு. ஆ, இ, உ, அதுக்கு மட்டும் சொல்ற நீட்டம். அதான் ரப்பு ஏற்படுத்திய வசதி அப்படிங்கிறதுக்காக சொல்லுவேன். நான் உதாரணத்திற்காக புரியறதுக்காக சொல்லுவேன். அதே போன்று இந்த அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய அழுத்தங்கள் மாஷாஅல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கும். அதே போன்று இலக்கணங்கள், எளிமையான இலக்கணங்கள்,
சில லாங்குவேஜ் இருக்கும், இலக்கணம் ஒண்ணு இருக்கும், இலக்கணத்தை விட விதிவிலக்கு நிறைய இருக்கும். இங்க விதிவிலக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஆஸ் பர் ரூல் இலக்கணம் எப்படியோ அப்படித்தான் பெரும்பாலும் இருக்கும். இலக்கண சட்டத்திற்கு மாற்றமாக ஒரு வகை ரொம்ப ரேர் ஆகும். உருது லாங்குவேஜ் எடுங்க, இலக்கணம் இருக்கா, கிராமர் ஒண்ணு வச்சிருக்கோம். ஆனா அந்த கிராமர் பிரகாரம் இருக்கிறத விட விதிவிலக்கான வார்த்தைகள் தான், அமைப்புகள் தான் நிறைய இருக்கும். காரணம் என்ன? இது ரப்பு ஏற்படுத்தியது. அல்லாஹ் சொர்க்கத்தின் மொழியாக வச்சிருக்கான். சொர்க்கத்துல யாரு நம்ம படிச்சோமோ படிக்கலையோ, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய மொழியாக ரப்பு வச்சிருக்கிறான். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது, இந்த மொழியை ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால் அந்த மொழிக்கு ரப்பு சில பிரத்யேகமான தன்மைகளை அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து பண்ணியிருக்கிறான். இதனால்தான் சொல்லப்படுகிறது, இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன், இதை அரபு மொழியில் இலக்கண இலக்கியத்தோடு நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக. இதுல இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அரபு மக்கள் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த அரபு மக்கள் இயல்பாகவே இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பேரார்வத்திற்கு சொந்தக்காரர்கள், இயல்பா ரத்தத்தோட உரியது. அதனால்தான் இந்த குர்ஆன ரப்பு அரபு மொழியில இறக்கியதற்கான ஒரு காரணங்கள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த நபிமார்களுக்கு முஅஜிஸா என்னும் அற்புதங்கள் சேர்த்து கொடுக்கப்படும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இவர் நபின்னு சொல்றாருன்னா நபியை எப்படி ஏற்றுக்கிறது? என்னங்க நேற்று வரைக்கும் எங்க கூட இருந்தீங்க, நபின்னு சொன்னீங்க, எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபிங்கிறதுக்கு ஆதாரம் இங்க பாருங்க, நீ இந்த ஒரு பொருள் இறந்துருச்சா, நான் தும்பி இதுனான்னு சொன்னா எந்திரிக்க, நீங்க சொல்லுங்க எந்திரிக்க, நான் சொல்ல எந்திரிக்கும். அல்லாஹ் எனக்கு இந்த முஅஜிஸா அற்புதத்தை தந்திருக்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்க போட்டா கை மேஜிக்ல மாந்திரியத்தின் வழியாக கைத்தறிகள் பாம்பாக மாறும். நான் போட்டா அது பாம்பாக மாறி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும். ஆனா நீங்க போடுறத சாப்பிடாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக நீங்கள் மாற்ற முடியும் கண்களின் பார்வைக்கு, ஆனா இன்னொன்று அழிக்கும் திறன் அதற்கு இல்லை. நான் சொல்றது பாருங்க, அது இருக்கும். எந்தெந்த நம்ம பார்க்கறதுக்கு மேலோட்டமா தெரியுது, அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்த அற்புதங்கள் அந்த காலத்தில் அந்த மக்கள் எதில் தங்களை பெரிய எக்ஸ்பர்ட்டாக, ஒரு பெரிய விற்பனர்களாக, வல்லுநர்களாக கருதுகிறார்களோ அது சம்பந்தப்பட்டதை தான் முஅஜிஸாவாக அல்லாஹ் தந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட காலம் மாந்திரீகம் உச்சத்தில் இருந்த காலம். எனவே அதை போன்று ஒன்று கொடுக்கப்பட்டது. கைத்தறி போட்டாங்கன்னா பாம்பா மாறும், அக்குள்ள கை வச்சுட்டு எடுத்தாங்கன்னா அப்படியே கை பல மின்னும். ஏன்? அந்த மக்கள் மாந்திரீகத்துல எக்ஸ்பர்ட், மேஜிக்ல. எனவே அது மாதிரியான ஒரு முஅஜிஸாவை கொடுத்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்பதை அவர்களே புரிய வைப்பது அல்லாஹ். இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் மருத்துவத்துல நாங்க பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க மருத்துவத்துறை எங்களுக்கு நிகர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லப்படும், பிறவி குருடர்கள், பிறவியிலேயே ஒரு குழந்தைக்கு பார்வை இல்லை, இந்த குழந்தைக்கு பார்வையை கொடுங்கன்னா இதெல்லாம் இதோட இந்த பார்க்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இதுல கட்டுப்படாது. தொழுநோயாளிகள் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சிவாவை கொடுங்க, இல்ல இதெல்லாம் இந்த கேட்டகரியில வராதுன்னு. மருத்துவத்துல எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க, ஆனா இது இந்த கேட்டகரியில வராது, முடியாதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அந்த பீரியட்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்கன்னா அல்லாஹ் என்ன பண்ணா, அது சம்பந்தமான முஅஜிஸாவை அவருக்கு கொடுத்தான். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, யாராவது தொழுநோயாளிகள் தொழுநோயாளிகள் இவங்களை அவங்க அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையினால இப்படி பரவனாங்கன்னு சொன்னா அதெல்லாம் இல்லாம, பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள் அவங்களுடைய கண்ணில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பரவனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பார்வை வந்துடும். புரியுதா? அல்லாஹ் இதை முஅஜிஸாவா கொடுத்தான். நான் நபின்னு சொன்னாங்க, நீ நபின்னு எப்படி ஏத்துக்கிறது? இப்ப பாருங்க, பிறவி குருடர்கள் நான் தரவுறேன், ஷிஃபா கிடைக்கும். இது எனக்கு என் ரப்பு கொடுத்தது, ஏன் சக்தி அல்ல. தொழுநோயாளிகளை தரவுறேன் பாருங்க, அவங்களுக்கு ஷிஃபா கிடைச்சது. நீங்களும் செய்ய பார்க்கலாம், முடியாது. அப்ப உங்களால செய்ய முடியாது, நான் செய்கிறேன் அல்லவா? அப்ப எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இது ஏன் சக்தி அல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்த தெய்வீக சக்தி நீங்க புரியணுங்கிறதுக்காக என்று அல்லாஹ் அதுல வித்தியாசப்படுத்தி கொடுத்தான். அதுல இன்னும் ஸ்பெஷலா கொடுத்ததுதான், ஒரு களிமண்ணை ஒரு பறவையின் உருவத்துல செஞ்சு நீ போ அப்படின்னு சொன்னா அது பறவையாக போகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க.
ஒரு பொருள் இறந்துருச்சு, கும்பி தின்னலான்னு சொன்னா திரும்ப ஓடி வரும். நீங்க நோயாளிகள் மருத்துவத்துல எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்க, சில நோய்களுக்கு அதெல்லாம் இதுல கட்டுப்படாதுன்னு சொல்றீங்க. அந்த நோய்களையும் இவர் தீர்க்கிறார் என்பது மட்டுமல்ல, இறந்த பொருளுக்கு கூட ஹலாலை கொடுக்கிறார். இது இவங்களுடைய திறமையை அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான்? இதுக்கு பெயர் தான் முஅஜிஸா. யாராலும் செய்ய முடியாத ஒன்றை ஒரு நபி செய்து காண்பித்தால் அதற்கு பெயர் அற்புதம், முஅஜிஸா அப்படின்னு பெயர். நான் திரும்ப சொல்றேன், இதை ஏன் அல்லாஹ் இந்த பர்டிகுலர் விஷயத்தை கொடுக்கிறதுக்கு காரணம், அந்த அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்கள் அனுப்பப்பட்ட காலம், அப்பொழுது வசித்த மக்கள் எதில தங்களை பெரியவர்களாக காண்பிக்கிறார்களோ, எதில் அவர்களுக்கு மிக தெளிவான ஞானம் உண்டோ, அது தொடர்பானதை அவங்களால செய்ய முடியாத மிக உயர்ந்த நிலையை கொடுத்து அவர்களுக்கும் கூட புரிய வைப்பது நம்முடைய நோக்கம். இப்ப வரோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனை வேதமாக கொடுத்தான் என்பது மட்டும் பொருள் அல்ல, அந்த வேதத்தை அரபு மொழியில் அல்லாஹ் கொடுத்து அந்த இலக்கிய பிரியர்களான அரபிகளுக்கு அல்லாஹ் சவால் விடுகிறான். நீங்கள் இலக்கியத்தின் மிகப்பெரிய தேர்ச்சியாளர்கள் தானே, இதை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்ல இந்த குர்ஆனை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நீ இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தானே, இதை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வர. குர்ஆன் அப்பதான் குர்ஆன் சவால் விட்டுச்சு. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِثْلِهِ. நாம் கொண்டு வந்திருக்கின்ற உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த குர்ஆனில் சந்தேகம் இருக்குமானால் இதை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் இதை போன்று 10 சூறாவை கொண்டு வாங்க, அப்புறம் ஒரு சூறாவை கொண்டு வாங்க. ஒரு கருத்தை கூட உங்களால கொண்டு வர முடியாது. قُلْ إِنْ اجْتَمَعَتِ الْإِنسُ وَالْجِنُّ عَلَىٰ أَنْ يَأْتُوا بِمِثْلِ هَٰذَا الْقُرْآنِ لَا يَأْتُونَ بِمِثْلِهِ وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا. நீங்கள் மட்டுமல்ல, மனித இனம் முழுவதும் ஒன்று சேர்ந்தாலும், ஜின் இனம் முழுவதும் ஒன்று சேர்ந்தாலும், இதை போன்ற ஒரு தகவலை நீங்கள் கொண்டு வர நினைத்தாலும் ஒருபோதும் முடியாது என்று அல்லாஹ் முடிவெடுக்கும் சொன்னார். அரபு மக்கள் அவங்களுடைய இலக்கிய நயத்தின் ஆற்றல் ஆர்வம் எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டா, நான் சொல்லியிருக்கேன் இதற்கு முன்பும் கூட, குர்ஆன் அதனால்தான் அல்லாஹ் அரபு மொழியில கொடுத்து எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட முஅஜிஸா அந்த நபியின் காலத்தோடு முடிஞ்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அக்குள்ள கை வச்சதை எடுத்தா வெண்மையா இருக்கும், பளபளன்னு இருக்கும். இன்னும் நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அந்த நம்ம மட்டும் இல்ல, அவங்க ஹயாத்தோடு இருந்த காலத்துல யார் அதை பார்த்தாங்களோ அது மட்டும்தான். அவங்களுடைய ஹயாத்துக்கு பின்னால அவங்க மக்களே அதுக்கு தெரியாது, பார்க்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி செஞ்சாங்க வச்சாங்க, இதெல்லாம் யாரு பார்த்தா, அவங்க காலத்துல யாரு பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அப்படி ஒண்ணு தெரியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா, பெருமானார் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தின் நபி, ஒரு குரு, ஒரு இனத்தின் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்தின் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். காத்தமுன் நபியின் வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்தின் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டுமொத்த எல்லோருக்கும் நபி, இறுதி நபி. இனிமே நபித்துவம் இன்னொரு நபி வரப்போறது இல்ல, எல்லா மக்களுக்கும் இவங்கதான் நபி. அவங்க எந்த லாங்குவேஜுக்குரியவங்களா இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த கலராக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி. அப்படின்னு சொன்னா அந்த நபிக்கு கொடுக்கப்படுகின்ற முஅஜிஸா அது அந்த காலத்தோடு நிறைவு பெறக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது. அது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கணும். ரப்பு நாடுனா அதனால் தான் குர்ஆனை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். குர்ஆனை ரப்பு கொடுக்கிறான், சும்மா கொடுக்கப்படல. அந்த மக்கள், அந்த அரபு மக்கள், இந்த மொழியின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற பற்றும் ஆர்வமும் ரொம்ப அதிகம். அது எவ்வளவு அதிகங்கிறதுக்கு சில வார்த்தைகள் போதும். அரபு அல்லாதவர்களை அஜமி என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. இன்னும் அப்படிதான் சொல்லலாம், அஜமிகள் வசிக்கும் பகுதி அப்படின்னு சொல்லலாம். அஜமிகள் வச்சு நான் அரபு அப்படின்னு. அஜமிக்கு என்ன கரெக்டான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பேச தெரியாதவன் பொருள். அஜமிக்கு என்ன அர்த்தம்? பேச தெரியாதவன் பொருள். அரபி அரபி பொதுவாக பேச தெரியாத அர்த்தம், கிட்டத்தட்ட ஊமைன்னு கருத்து. அப்ப அந்த மக்கள் தங்கள் மொழி பேசாத மற்றவர்களை இவர்கள் பேசுவதற்கே லாய்க்கு இல்லாதவர்கள் என்று எழுதி வச்சிருந்தாங்க. அப்படி அவங்க நினைச்சு வச்சிருந்தாங்க. அவ்வளவு ஒரு சுப்ரியாரிட்டி காங்கிரஸ். நாங்கள் தான் அந்த அரபு மொழியின் மீது அவர்களுக்கு இந்த ஒரு ஆதியான ஒரு சிந்தனை. இப்படிப்பட்ட நிலை
ஒரு குழந்தை, வளர்ந்து வருகின்ற குழந்தை அரபியில் கவிதை படிக்க தொடங்கிவிட்டால், கவிதை படிக்க தொடங்கியிருக்குன்னு சொன்னா அந்த நாளை மிகப்பெரிய விமர்சையாக கொண்டாடுவார்கள். மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று இது ஸல்லல்லாஹு வந்ததுக்கு பின்பல்ல, ஆரம்பத்திலேயே அப்படித்தான் இருந்துச்சு. சில முக்கியமான சந்தைகள் கூடும், அந்த சந்தைகள்ல வியாபாரம் செய்வாங்க. வியாபாரம் செஞ்சுட்டு கவிதை போட்டிகள் நடக்கும், பயங்கரமான கவிதை போட்டிகள் நடக்கும். இலக்கியம் இதுதான் வேலை. இதற்கு அடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் கவிதை போட்டிகள் நடக்கும். கவிதை போட்டி, உலகளவிய போட்டிகள் என்பதை கொண்டு அந்த மக்களுக்கு மிகப்பெரிய கவிதை போட்டிகள். அதுலதான் சபை முஅல்லகா, அஷ்ரே முஅல்லகா என்றெல்லாம் உண்டு. முஅல்லகா சொன்னா தொங்க விடப்படுபவை அர்த்தம். சில கவிதைகள் ஒரு குறிப்பு அவங்க போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில் யாருடைய கவிதை முதலிடத்திற்கு வருகிறதோ அந்த கவிதையை காபாவுல கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின கவிதையை எங்க கொண்டு வருவாங்க? காபாவுல கட்டி கொண்டு வருவாங்க. அப்படி காபாவில் கட்டி தொங்க விடப்பட்டதால் தான் அந்த கவிதைக்கு முஅல்லகா அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட கவிஞர்கள் இம்ருல் கைஸ், காப் இப்னு சுஹைல், இது மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார். இம்ருல் கைஸ் பற்றி சொல்லப்படும் புரிதலுக்காக சொல்கிறேன். எவ்வளவு பெரிய கவிஞர் அப்படின்னு சொன்னா பெரிய கவிஞர். பொதுவாக கவிஞர்களுக்கு இடத்துல புலவர்களுக்கும் போட்டி இருக்கும், ஹசத் இருக்கும், பொறாமை இருக்கும் அல்லவா? அறிஞர்களுக்கு உண்டான பொறாமைகள் அதிகமா இருக்கும். இப்ப இம்ருல் கைஸின் மீது ஒரு சாராருக்கு பயங்கரமான பொறாமை இருக்கு. ஒரு குரூப் என்ன செய்து, இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு மரியாதை இருக்காது, இவரை காணி அப்படித்தானே நினைக்கிறாங்க உலகம். அதனால இவரை கடத்திட்டு போயிடறாங்க. இவரை கடத்திட்டு போய் கொலை பண்ண போறாங்க. அப்ப அவனும் எனக்கு கொலை பண்றது கூலி கொலையாத்தானே இருக்கும். பெரும்பாலும் கொலை பண்றவன் நல்லா செய்ய மாட்டாங்க, காசை கொடுத்துட்டா கொலை நடத்துறோம், அவ்வளவுதான். இந்த கொலை பண்ண போனவங்க 2 பேர் கொலை பண்றான். கொலை பண்ண போறான், அவன் கேட்கிறான், அவன் இறக்க போறான், கொலை பண்றது பண்ண போறோம், இவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு. அப்படி கேட்பாங்கல்ல, உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன? அவர் அப்பாயிட்டமா சொன்னாரு, ஒரு அரை லைன் எழுதி கொடுத்து, ஒரு வரி ஒரு கவிதை. அதுல அரபியில சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு அரை லைன் மட்டும் எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுத்துட்டு, எனக்கு பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்கன்னா எனக்கு 2 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்களோட எனக்கு கிடையாது, என் பிள்ளைங்கள்ட்ட இதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். வரலாறு சொல்லுது. அதுல என்ன இருக்கு தெரியும் அந்த கவிதையை? எப்னதா இம்ருல் கைஸ் இன்னா அபாக்குமா, இம்ருல் கைஸுடைய பெண்மக்களே, உங்களுடைய தந்தை, அவ்வளவுதான் இருக்கு, உங்களுடைய தந்தை. எப்னதா இம்ருல் கைஸ், இம்ருல் கைஸுடைய 2 பொம்பளை பிள்ளைங்க, என் மக்களே, இன்னா அபாக்குமா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய தந்தை, உங்களுடைய ஃபாதர், அவ்வளவுதான் இருக்கு. இவனும் திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தாங்க, அவ்வளவுதானே இருக்கு. சரி, வேற என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளை காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து கொடுக்க வர்றாங்க. கொடுக்க வந்தா 2 பொம்பளை பிள்ளைங்க உரல்ல எனக்கு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போலாம் அப்படித்தானே, நம்ம தானே ரெடி பண்ணி சாப்பிடணும், உரல்ல இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கதான் இந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியுது, கேட்டு தெரிஞ்சு வந்துட்டாங்க. வந்துட்டு, அம்மா நாங்க உங்க அப்பாவை ஒரு இடத்துல சந்திச்சோம், அப்ப உங்களுக்கு இந்த தபாலை கொடுத்து விட்டாங்க, அப்பா கிட்ட. சரி, கொடுத்துட்டு போயிடலாம் கொடுக்குறாங்க. இடிக்கிறத நிறுத்திட்டு ஒரு பிள்ளை வாங்கி படிக்குது. அந்த தபாலை வாங்கிட்டு படிச்சுட்டு, எப்னதா இம்ருல் கைஸ் இன்னா அபாக்குமா பார்த்தவங்க படிக்கிறது சத்தமா படிச்சிச்சு. அடுத்து ஒரு பொண்ணு, அடுத்த பொண்ணு சொல்றா, பத்தியவன் பாத்தியானே எதைக்குமா, அவர் கொல்லப்பட்டு விட்டார், கொலையாளிகள் இவர்தான் என்று சொல்லிக் கொண்டு உலகா மேல 2 பேரும் போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது இங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெரிய எக்ஸ்பர்ட், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் மட்டுமல்ல, அவர்களுடைய சராசரி பெண் பிள்ளைகளுக்கு கூட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தது. ஒரு பாதி இப்படி இருந்தால் செகண்ட் ஆஃப் தான் இருக்கும். இந்த ஆற்றல் இது நம்ம கற்பனைக்கு கூட எட்டால் புரிய. எப்னதா இம்ருல் கைஸ் இன்னா அபாக்குமா இருக்கு, ஒரு பாதி இருக்கு. அப்படியான இந்த பாதியை பூர்த்தி செய்ய வேண்டும். அவருக்கு தெரியும், என் பிள்ளைகள் இந்த பாதியை எப்படி பூர்த்தி செய்யணும், அப்படி பூர்த்தி செஞ்சிருவாங்க. இவங்க பூர்த்தி செய்யறாங்க. அவர் கொல்லப்பட்டு விட்டால் கொலை செய்தவர்கள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி இருந்தா இப்படித்தான் வரணும். இவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் அந்த மக்கள். அல்லாஹ் அவங்களுக்கு இந்த குர்ஆனை கொடுக்கிறான். இது உங்க மொழி தானே, நீங்க பேசுற மொழி தானே, நீங்க இதுல எக்ஸ்பர்ட்ஸ் தானே, இப்ப நீங்க சொல்லுங்க, ஒண்ணு ஏத்துக்கங்க, இல்லைன்னா இதை மாதிரி கொண்டு வாங்க. இதுல முக்கியமானவங்க ஜுஹைர் இப்னு அபி சல்மா அப்படின்னு ஒரு பெரிய கவிஞர்.
ஜுஹைர் பின் அபி சல்மா இவருடைய கவிதையும் இம்ரோல் கைஸ் தரஃபா லபி அப்படிலாம் சொல்லுவாங்க. பெரிய கவிஞர்கள். இன்னைக்கு நாங்க என்ன அரபிக் படிக்கணும் அப்படின்னு சொன்னா இவனுடைய கவிதையெல்லாம் படிக்கணும். வேற வழியே கிடையாது. தானே இவங்களுடைய கவிதையை படிக்கணும். இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் தெரியும் குர்ஆன் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு தெரியும், ஹதீஸ் எவ்வளவு மேலானதுன்னு தெரியும். இது படிக்கணும். இந்த வரலாறு எல்லாம் படிப்போம். வேற வழியே கிடையாது, படிக்கணும். அவர் யாரு, அவருடைய வரலாறு எல்லாமே படிக்கணும். அதுல ஜுஹைர் பின் அபி சல்மா அவருடைய மகனார் கஅப் பின் சுஹைர், அவருடைய மகனார் கஅப் பின் சுஹைர். இந்த கஅப் பின் சுஹைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜுஹைர் முந்தின கஅப், அதுக்கு அடுத்து கஅப் வந்தார். கஅப் பின் சுஹைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு பேசியாரு. எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ இஸ்லாத்தையும் பெருமானாரையும் குர்ஆன் எல்லாத்தையும் மட்டமா பேசணும். பெரிய கவிஞர், பெரிய கவிஞர், மிகப்பெரிய கவிஞர். அரபு உலகத்தின் என்ன சொல்றது, ஆளுமை மிக்க மாபெரும் கவிஞர், கோட்டி இல்லாத கவிஞர். கடுமையான வார்த்தைகள் சொல்லுவாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெருந்தன்மை, யாரையும் மன்னிக்கிறதா பெருமானுடைய பண்பு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துல சொன்னாங்க காபை பார்த்தா காலி பண்ணிருங்க. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இவர் எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா ரப்புடைய நாட்டம் கஅபுடைய ஒரு சகோதரர் அஹ்மத் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், முதல்ல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் எவ்வளவோ சொல்றார், ஏன் இப்படி தப்பு பண்ற, கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு என்ன உனக்கு வரிகள் இருக்கா அப்படிலாம் சொன்னார். ஒரு காலம் வரைக்கும் கேட்கவே இல்லை, கேட்கல. அதுக்கடுத்து இப்ப இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. அறிவிப்பு வந்தவங்க காபுல் செய்ய தலைமுறையாக பார்த்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்கிற பயம். நல்லதான் சொல்ல நிறைவேற்றதுல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க சாபம், அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தலைமுறை வாயே வாழ்றாங்க. இப்ப அவருடைய சகோதரர் அகமது தொடர்பு கொள்றாங்க. நீ இப்போவாது திருந்தலுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு, நீ நடுநிலையா யோசிச்சு பாருன்னு சொல்லி இவருக்கு இந்த எச்சரிக்கப்பட்ட விதம், தனிமையில் இருக்கின்ற சூழல், அப்பொழுது ஒரு பெரிய ஒரு நடுநிலையான ஏன் நான் எதிர்க்கிறேன், நான் எதிர்க்கிறதுக்கு என்ன நியாயமான காரணம், உண்மையிலே காரணம் இருக்கா, பொறாமை தானா என்று தனிமையில் ஒரு நீண்ட நெடுங்காலம் பல நாட்கள் யோசிக்கிறார். குர்ஆனை பத்தி ஓரளவு யோசிக்கிறாரு, பார்க்கிறாரு, ஸல்லல்லாஹு கேரக்டரை பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்க்கும்போது அல்லாஹ் மாற்றத்தை தந்துடுறான். ஒரு கட்டத்துல நான் இவ்வளவு மடத்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு கவலைப்படுறான். இவ்வளவு வம்பா வீணா இன்னைக்கு சைத்தானை பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட கொடூரமா பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் வருவாங்க, ஒரு நாளைக்கு காலையில விழுந்துதான் ஆகும் சொல்றாங்க. அப்ப கவலைப்பட்டாங்க, சரி இது ரொம்ப தப்பு, நம்ம சத்தியத்தை ஏத்துக்கணும், இதுல பரட்டு கௌரவம் பெருமை சும்மா பிடிவாதம் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அல்லாஹ் ஹிதாயத்தை ரொம்ப நசீபாக்கிறான். இப்ப இஸ்லாத்துக்கு வந்துடணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் யாருக்கு போய் இஸ்லாம் ஆகணும், சஹாபாக்களை பார்க்கணும், யாரையாவது பார்த்துதான் களிமா சொல்லணும், அப்பதானே தெரியும் அவங்க வழியா தீனை ஏத்துக்கிறணும். யார் பார்த்தாலும் காலி பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்கு முன்னால நான் எதுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஆளை காலி பண்ணிடுவாங்க. இப்ப இது அதை விட பெரிய ஆபத்தா இருக்கு. என்ன பண்றது, யோசிச்சாரு. இறுதியில் ஒரு முடிவை எடுக்கிறார். என்ன முடிவு தெரியுமா, அதாவது மாறு இடத்தில் மறைத்த நிலையில் தான் யார் என்று தெரியாமல் பெருமானாரின் மஜ்லிஸுக்கே போயிடும். உலகத்திலேயே துனியாவிலேயே பாதுகாப்பான இருந்தா தான் அங்கே போய் சரண்டர் ஆயிடும். அங்க போயிட்டோம்னு சொன்னா யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் பண்ண முடியாது. நான் சுருக்கமா சொல்றேன். கடைசியில மாறு இடத்துல ஸல்லல்லாஹு மஜ்லிஸுக்கு போயிடுறாங்க. போயிட்டு யதார்த்தமா சில கேள்விகள் கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. சில பேர் எவ்வளவு தப்பு பண்ணியிருப்பாங்க இஸ்லாத்துக்கு முன்னால, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுனால எல்லாமே மன்னிக்கப்பட்டுருமா, அது மாதிரியான இது அதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான். இப்ப உங்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு பேசியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க எல்லாம் மன்னிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்பிடியை போடுறாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் அதில் ஒரு மேட்டரையில மன்னிக்கப்படுத்தான் செய்யும். திரும்பி கேட்கிறாங்க, காபே ஒருவேளை திரும்பி வந்தாருந்தா ஏத்துக்குவீங்களா, யாரோ ஒரு ஆள் தேர்ட் பார்ட்டி கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. காபா அவ்வளவு தப்பு பண்ணி இருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, அவரே திரும்பி வந்தா ஏத்துக்கிறது. யார் வந்தா என்ன, திருத்தணும் சொன்னா அதுக்கு அடுத்த பேச்சுக்கு வேலையே இல்லையா, அதானே இஸ்லாம். அப்படி சொன்ன உடனேதான் தன்னை முகத்திரை விளக்குறார். பார்த்தா காபுன்னு சொல்லு, கூட்டத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ரத்தமே தான் இருக்கு.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய திருக்கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தான் வந்தேன். ஆச்சரியம். சொல்லலாம். உடனே மாத்துறது இல்ல. நீ இப்படி வந்து எங்களை ஏமாத்த பாக்குறியா, இவனை துடி கட்டி வை, தோலை வரி, எதுவும் இல்லை. அப்படி ஆச்சரியம். சொல்லலாம். பக்கத்துல உட்கார வச்சாங்க. பக்கத்துல உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, கவிதை படிங்கன்னு சொன்னாங்க. சொல்லலாம். சொல்றான், கவிதை படிங்கள் என்றார் பெருமாள். அதாவது அவருடைய கவிதையை யாரும் இருக்கல, அவருடைய இலக்கியவாதிங்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி, பெரிய கவிஞர், அற்புதமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர், அது பாராட்டத்தக்கது, புகழத்தக்கது, படிக்கலாம், ரசிக்கலாம், அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் இஸ்லாத்துக்கு, அல்லாஹ்வுக்கு எதிராக, ரசூலுக்கு எதிராக, நீதிக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனம் செய்தது, பேசியதுதான் தப்பு. சல்லல்லாஹு அவருடைய கவிதையுடைய ஆற்றலை நேசித்தார்கள், அதுல சந்தேகமே இல்லை. சிலர் சொன்னாங்க, கவிதை படிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் கவிஞர் தான். அவர் எடுத்த உடனே என்ன படிச்சாரு தெரியுமா? அஸ்டவார்த்த பானத்து சுஆத் என்று ஒரு கவிதையை தொடங்குகிறார். இன்னைக்கும் அரபியில ஃபேமஸ் கவிதை பானத் சுஆத் அப்படின்னு சொல்லுவாங்க. பானத் சுஆத்ங்கிறது மிக சிறந்த கவிதையின் பெயர். அதனுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தையே அந்த கவிதை தொகுப்பின் பெயராக மாறியது. பானத் சுஆத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுஆத் என்பதை கவிதைகள் அல்லவா, என்ன மாதிரி வார்த்தைகள் வரும்? அந்த எதுகை, மோனை, இஷாரா, கினாயா, சைக்கிணையான வார்த்தைகள் அப்படி பூந்து விளையாடும் அல்லவா. இன்னைக்கும் தமிழுக்கு பெரிய கவிஞர்கள், உருதுல சில உருதுல விஷாயம்லாம் நடத்துவாங்க. லாங்குவேஜ் புரிஞ்சா அப்படியே ஒரு மாதிரி ஆவாங்க, அவ்வளவு. அது எல்லா லாங்குவேஜுக்கும் உண்டு. அல்ல கவிதைகளுக்கு ஒரு தனித்தன்மையை, ஒரு ஆற்றலை ரொம்ப வச்சிருக்கலாம். அதனாலதான் கவிஞர்கள் வந்து இந்த ஈர்ப்பை பெறுவதற்காக நிறைய பொய் சொல்லுவாங்க, இல்லாத பண்ணாத சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மூமின்கள் மட்டும்தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்று தீய கவிஞர்கள், கவிஞர்களுடைய இயல்பு புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அப்படி சொன்ன உடனே இஸ்லாமிய கவிஞர்கள் எல்லாம் பயந்து போய்விட்டார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய கவிஞர்கள். நம்ம எல்லாம் சிலருக்கு அப்படியே எதிர்ப்பா நம்ம மண்டை அப்படியே படைக்க கொண்டு வந்துருவாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை படிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஒரு மிம்பர், ஒரு மேடையை போட்டு கொடுங்க, இதுல உட்காந்து படிக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி புகழ்ந்து அவ்வளவு படிப்பாங்க, அவ்வளவு படிப்பாங்க. أجمل منك من طرقت عينا وأكمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து படிக்கிறாங்க, أجمل منك لم طرقت عينا. யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகான குழந்தைகள் இந்த உலகத்தில் என்ன கண்ணு பார்க்கிறேன். وأكمل منك لم تلد النساء. உங்களை விட முழுவதும் பெற்ற குழந்தை இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றெடுத்திருக்க மாட்டார். குலித்த முபர்ரா மின் குல்லி ஐபின். எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை பார்த்தால் எங்களுக்கு எப்படி தெரிகிறது? கண்ணக்க கது குலித்த கமா தஷா. நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி பெற்றதை போன்றல்லவா தெரிகிறது. இது ஒரு நீண்ட கவிதையின் ஒரு பாட்டு. அப்படி சொல்லுவோம். இன்னும் சொல்றாங்க, யார சொல்லலாம், உங்களை புகழ்ந்து, உங்களை நாங்கள் கவிதையால் எப்படியோ புகழ்ந்து உங்களுடைய புகழ் கூடிவிடப் போவதில்லை, மாறாக உங்களை புகழ்வதன் மூலம் எங்களுடைய கவிதைகளும் எங்களுடைய வார்த்தைகளும் புகழ் பெறுகிறதுன்னு சொன்னாங்க. இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கட்டத்துல சொல்றான், ஃபஸ்ஸிதுகு வஸ்ஸிதீகு பில் காரி லம் யரயா வஹும் யகூலூன மா பில் காரி மின் அரிம். புர்தாவுல சொல்லுவாங்க, சிதுக்கும் சித்திக்கும் காரி சௌர்ல இருந்துச்சு, பேரை சொல்லல, சிதுக்கும் சித்திக்கும் இருந்துச்சு. சித்திக் யாரு? சித்திக் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சித்திக்னா வாய்மையாளர், சித்திக்கும் சிதுக்கும் இருந்துச்சு. சிதுக்குனா உண்மை, உண்மையும் உண்மையாளரும் காரி சௌர்ல இருந்தாங்க. யாராலையும் பார்க்க முடியல, பேரை சொல்லாம சொல்றாங்க. உண்மையும் உண்மையாளரும் காரி சௌர்ல இருந்தார்கள். உண்மையாளர் என்பது அபூபக்கர் நாயகம், உண்மை என்பது பெருமானார். நம்ம சொல்லலாம், இன்னைக்கு நம்ம ஆட்களே நம்ம பார்த்திருப்போம். ஒரு நம்முடைய முன்னாடி முதலமைச்சர் செந்தமிழே வருக சொல்லுவாங்க, தமிழே வருக. நீ தமிழா? அங்க இருந்து தமிழ் பொட்டுதான், அதனால அவருக்கு பேரை என்ன சொல்லுவாங்க? தமிழ் வருக. ஒரு நீதமான் வந்தா நீதியே வருகன்னு சொல்லுவாங்க. நீதிபதியே வருக என்று சொல்றது நியாயமான வார்த்தை. நீதியே வருக என்று அதான் இலக்கியம். நீதிபதியே வருகின்ற சாதாரணமான வார்த்தை. இலக்கியத்துக்கு பெரிய வித்தியாசம் தான் ஒண்ணு. நீதிபதி அவர்களே வருக,
அது சாதாரண வார்த்தை. நீதியே வருக இலக்கியம். ஏன் நீதி அவர் அல்ல, ஆனால் அவர் எவ்வளவு நீதமானவர் என்று சொன்னால் அவருக்கு நீதி என்றே சொல்லப்பட்டு விடும். இங்கதான் இலக்கியம். குர்ஆன அதனால சொல்லுவாங்க, குர்ஆனுடைய இலக்கிய நடைகளை தெரிய வேண்டுமானால் அரபு இலக்கியத்தையும் பொது இலக்கியங்களையும் தெரிய வேண்டும். இதுக்காண்டி ஒரு பெரிய சப்ஜெக்டே உண்டு. அது வெளியில பார்த்தா படிக்கிறதுல புறப்பார்வையில் பார்த்தா ஒண்ணுமே புரியாது. இதை எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியும். அந்த நோக்கத்திலேயே சொல்லி கொடுப்பாங்க. இதை படிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் மஅரிஃபத்துல் இஜாஸில் குர்ஆன், குர்ஆனுடைய மோஜிசாவை புரிய வேண்டுமானால் இவைகள் எல்லாம் தெரிய வேண்டும். எனக்கு பேசிக்கே தெரியாம நான் எப்படி விளங்க முடியும்? பேசிக் தெரியாம எப்படி விளங்குறது? وَأَوْحَيْنَا إِلَىٰ أُمِّ مُوسَىٰ أَنْ أَرْضِعِيهِ فَإِذَا خِفْتِ عَلَيْهِ فَأَلْقِيهِ فِي الْيَمِّ وَلَا تَخَافِي وَلَا تَحْزَنِي إِنَّا رَادُّوهُ إِلَيْكِ وَجَاعِلُوهُ مِنَ الْمُرْسَلِينَ. இந்த ஒரு வசனம் போதப்படுகிறது. இறைமறுப்பாளர் ஒருவர் கேட்கிறார், சஜ்தாவில் விழுந்து விடுகிறார். காபாவுக்கு பக்கத்துல சஜ்தா செய்றார். சஜ்தா சொன்ன எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க இவர் முஸ்லிம் ஆயிட்டார் நினைச்சுக்கிட்டாங்க. அவர் முஸ்லிம் ஆகல. அவன் சொன்னா சஜத்துலி பசாஹத்திஹி, இந்த குர்ஆனின் இலக்கியத்திற்கு சஜ்தா பண்ணுன்னு சொன்ன. இந்த குர்ஆனுடைய இலக்கியத்திற்கு சஜ்தா பண்ணு. ஒரு வசனத்துல 2 ஏவல், 2 விளக்கல், 2 சுபச்செய்திகள் சொல்லப்படுகிறது. ஒரு கருத்தை சில பேர் ஒரு பக்கம் எழுதுவாங்க, புரியாது. தலையில இருந்து படிச்சு பார்த்தாலும் சரி. சில பேர் பேசுறதும் அப்படி இருக்கும், எழுதுறதும் அப்படி இருக்கும். முடிஞ்சா விலைக்கு பாருங்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. அல்லது ஒரு சின்ன விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வோம், அல்லது நீண்ட எழுத்து எழுதுவோம். இதெல்லாம் ஆளுடைய ஆளுமைகளை பொறுத்து, திறமைகளை பொறுத்து அந்த வார்த்தை. ஒருத்தர் 10 லைன்ல சொல்றத இன்னொருத்தர் 7 லைன்ல சொல்லுவார். ஒருத்தர் 6 லைன்ல சொல்லுவார், 5 லைன்ல சொல்லுவார், 2 லைன்ல சொல்லுவார், 1 லைன்ல சொல்லுவார். இது அவர்களுடைய ஆற்றலை பொறுத்து. இதுதான் நேச்சர். இது இயல்பு. அரபு உலகம் ஒரு பெரிய, அதாவது குர்ஆனுடைய உயர்வை சொல்வதற்காக நான் அப்படியே எங்கேயோ போற மாதிரி இருக்கு. எங்கேயாவது விட்டா நீங்க தான் சொல்லணும், இந்த இடத்துல இருந்து கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி. குர்ஆனுடைய இலக்கியத்தை புரிய வைப்பதற்காக மொழி அறிஞர்கள், அரபு லாங்குவேஜ் நம்ம பேருக்கு தெரியும், அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒன்று சொல்றாரு, இது மிகப்பெரியது, இது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லணும். ஒன்று சொற்கம் மிகப்பெரியது, நரகம் மிகப்பெரியது. ஒரு பொருளை இது பிரம்மாண்டம் மிக்கது, இது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தைகளை கொண்டு நீங்கள் சொல்ல முடியும்? சில பேரு இன்னஹு கபீரும், இன்னஹு அக்பர் என்னெல்லாம் சொன்னாங்க. என்ன அவங்களால சொல்ல முடியுமோ அவ்வளவு வார்த்தைகள் சொன்னாங்க. இப்ப கடைசியில எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு வசனத்தை ஓதி காமிச்சு, அல்லாஹ் நரகம் பெருசுங்கிறது எப்படி சொல்றான்னு தெரியுமான்னு கேட்டான். நரகம் ரொம்ப பெருசுங்கிறது அல்லாஹ் எப்படி சொல்றான்? யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் தலத்தி, நாம் அந்த நரகத்திற்கு கேட்போம், நிரம்பி விட்டாயா என்று கேட்போம். நரகத்துலதான் ரொம்ப பேர் இருப்பான். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஒரு பெரும் கூட்டம் நரகத்தில் இருக்கும், பெரும் கூட்டம் மனிதர்கள் ஜின்ன நரகத்தில் இருக்கும். ஏகப்பட்ட பேரை போட்டாச்சு, அது இன்னும் வேணும் கேட்கும், போட்டு ஏகப்பட்ட பேரை போட்டாச்சு. அல்ல அந்த நரகம் எவ்வளவு பெருசுங்கிறது குர்ஆன் பிரம்மாண்டம் மிக்கது என்பதை சொல்கிறது. அல்லாஹ் நரகத்திற்கு கேட்பான், யௌம நகூலு லிஜஹன்னம், நீ நரகத்திற்கு அன்று நாம் கேட்போம், ஹலிம் தலத்தி, நிரம்பிட்டியா, போதுமா அப்படின்னு கேட்டான். வதகூல், நிரம்பி விட்டானே என்ற கேள்விக்கு அது என்ன சொல்லும்? ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த ஹல் மின் மஸீத் என்ற வார்த்தை இருக்கிறது, அது நேரடியான பொருள் அல்ல. அந்த நரகம் எவ்வளவு பெரியது என்பதை சொல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஹல் மின் மஸீத். அரபு உலகம், அரபு மொழி பேசுபவர்கள் திகைப்பிற்குள்ளானார்கள். ஓ, குர்ஆன் இப்படிப்பட்டதா? அதனாலதான் குர்ஆனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்கென்று பல அறிஞர்களை யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வளர்த்தெடுத்தார். என்ன சந்தேகமே கிடையாது. சில பேர் எல்லாம் அவன் யூத லாங்குவேஜ், அதனுடைய வேதம் எல்லாத்தையும் கரைச்சு கொடுத்துட்டு கேட்டுங்க. அவங்களுக்கு நம்ம பயப்பட எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு அதனாலதான் எதைத்தான் பேரை பார்த்துட்டு நம்மகிட்ட ஏற்பட்டது, என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை கொண்டு அவனே கொடுப்பான், எனக்காவது ஒரு பேரை.
அது பார்த்தா சம்மந்தம் இல்லாம இருக்கும். சில விஷயங்கள் பார்க்கலாம், ஒரு ஐடியாவுக்காக பார்க்க முடியுமே தவிர அதை முடிவெடுக்க முடியாது. நெட்ல பார்த்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு முடிவெடுக்க முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா இஸ்லாமிய பெயர்களில் பல வெப்சைட்டுகள் முஸ்லிம் அல்லாதவர்களால் கையாளப்படுகிறது. நமக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாரும் போய் அதை தேடுறாங்க. அவன் யாரு, அந்த கம்பெனி யாரு, அவன் சரியான ஆளா, அவனுடைய முகவரி என்ன, அவன் ஒழுங்கா சொல்லுவாங்க, நமக்கு என்ன தெரியும்? என்னமோ ஒயிட் பேப்பர்ல எழுதப்பட்டிருக்க பிளாக் லெட்டர்ஸ் வச்செல்லாம் பத்தவ கொடுக்க முடியுமா? யார் எழுதுனா, எவன் எழுதுனது, அதுக்கு சொந்தக்காரன் யாரு, இன்னைக்கு எதை பத்திய புரிதலும் இல்லாத ஒரு காலம். எனக்காவது ஒரு பேர் இந்த மாதிரி ஒண்ணு சொல்றான். அத்தகைய நிலை மாறும். சரி, நான் எதுக்கு எது சொல்ல வந்தேன் சொல்லுங்க. நரகம் எவ்வளவு பெருசுன்னு சொல்றதுக்கு அவர்கள் அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை அதாவது அரபு மொழியிலே, அரபு மொழி பேசும் மக்கள். அதனாலதான் இன்னைக்கும் அரபு டிக்ஷனரி உலமாக்கள் மற்றவங்க ஃபேமஸா யூஸ் பண்ணக்கூடியது அல் முன்ஜித் அப்படின்னு சொல்றோம். அல் முன்ஜித் அப்படிங்கிறது ஃபேமஸ் டிக்ஷனரி. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்கங்களுடைய அரபு டு அரபு ரொம்ப அற்புதமான ஒரு டிக்ஷனரி. அது எழுதுனது யாருன்னா ஒரு கிறிஸ்டின். அந்த முன்ஜித் எழுதுனது யாரு? ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு கிறிஸ்டின். அப்போ அரபு மொழிக்கு அரபு டு அரபுல அவ்வளவு அற்புதமான டிக்ஷனரி, வேர்ல்டு ஃபேமஸ் டிக்ஷனரி. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதை ஒரு கிறிஸ்தவரால் கொடுக்க முடிந்தது. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், லாங்குவேஜ்ல உங்களுக்கு இவ்வளவு ஞானத்தை நான் தந்திருக்கிறேன்ல, நீ சும்மா என்னத்தை இஸ்லாம் அதுன்னு பேசிட்டு இருக்க, முடிஞ்சா நீ வா குர்ஆன் கொண்டு வா பார்க்க. இந்த சவால் உலகம் உள்ளளவும் இருக்கும். சல்லல்லாஹு காலத்துல இருந்துச்சு, அது கொஞ்ச நாள்ல முடிஞ்சிருச்சு. இல்ல, இன்னைக்கும் அந்த சவால் இருக்கிறது. அல்லாஹ் அதுக்காக குர்ஆன் சொல்றான். இன்னைக்கும் அந்த சவால், குர்ஆனுடைய இலக்கியம் அதற்கு நிகர் அதுதான். இப்பதான் காபூல் சொன்னல, சல்லல்லாஹு காலத்துல கவிதை படிச்சாங்க, பாரத் சுவாதனை ஆரம்பிச்சு. அது ஒரு நீண்ட கவிதை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போர்வை போத்தி விட்டாங்க. அந்த போர்வையை காலங்காலமா பாதுகாத்து வந்தாங்க. அவருடைய தலைமுறையா பாதுகாத்து வந்தாங்க என்றெல்லாம் வரலாறு சொல்லுவேன். நான் இங்க முக்கியமா ஞாபகப்படுத்த வருவது, இந்த காபூல் சுயரதி எல்லாம் அதற்கு பின்பு கவிதையை படிப்பதை நிறுத்திவிட்டார்கள். கேட்கப்படுது, என்னமா காபு, நீங்க பெரிய அறிஞராச்சு, பெரிய கவிஞர், நீங்க என்ன பெரிய போயிட்டு ஒண்ணுமே உங்களுடைய போயெல்லாம் எதுவுமே வர்றது இல்லையே சொன்னாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, குர்ஆனை பார்க்கறதுக்கு முன்னால நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தோம், கவிதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப குர்ஆனை நான் ஓத ஆரம்பிச்சுட்டேன், குர்ஆனை பார்த்துட்டேன், இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, இனிமே கவிதைக்கு நான் தேவை இல்லை. யார் சொன்னா? காபூல் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை தருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தின் கருத்துக்களை மட்டும் கொடுத்தான் என்பதல்ல, வேதத்தின் வார்த்தைகளையும் மோஜிசாவாக ஆக்கி இந்த குர்ஆனுக்கு முன்னால் நீங்கள் மண்டியிட வேண்டும், சரண்டராக வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல இது நீங்களா உருவாக்குனது அப்படின்னா இது மாதிரி நீ கொண்டு வா பார்க்கலாம். அல்லாஹ் சவால். இதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்கேயுமே படிக்கவும் அனுப்பல. சொல்லாத பேரு உம்மி நபி. உம்மி நபின்னு அர்த்தம் எழுத படிக்க தெரியாத நபி. உடனே நம்மளுக்கு அந்த பேரு பெருமானுக்கு எழுத படிக்க வச்சுக்கிறோம். அதற்கு கருத்து அது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோர் எல்லோரும் ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஊதீது ஜவாமியுல் கலீம், ஜவாமியுல் கலீம் நான் கொடுக்கப்பட்டவங்க. எந்த நபிமாருக்கு கொடுக்காத 5 சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று கூறிய பெருமானார் அதில் ஒன்றாக சொன்னார்கள், ஊதீது ஜவாமியுல் கலீம், ஜவாமியுல் கலீம் என்ற ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறேன். ஜவாமியுல் கலீம் என்ன? சிறிய வார்த்தைகளில் நிறைந்த கருத்துக்களை பேசும் திறன், ஆற்றலுக்கு ஜவாமியுல் கலீம் என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நபிமார்கள் உலகத்திலே ஞானம் நிறைந்தவர்கள், அந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு தனிச்சிறப்பாக அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த நபி எப்படி உம்மி நபியாக இருக்க முடியும்? ஆனா உம்மி நபி தான். இதற்கு என்ன பொருள் சொல்லுவாங்க? 2 காரணம் சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபியாக, எழுத படிக்க தெரியாத நபியாக அல்லாஹ் மாற்றியதற்கான காரணம், அவங்களை எங்கேயும் போகல, யார்கிட்டையும் படிக்கல வைக்கல. ஒரு காரணம் எல்லோருக்கும் புரிவதற்காக சொல்லப்பட்டது. என்ன? நீங்க பாருங்க, குர்ஆன் அற்புதம், நீங்க குர்ஆன் மாதிரி ஒண்ணு கொண்டு வா பார்க்கலாம். நீங்க சொல்றீங்க இந்த குர்ஆன் முகமது சொல்லிட்டாரு, அவர் தன்னுடைய கருத்தாக சொல்லியிருப்பாரு, அவருடைய வார்த்தைகள்.
முஹம்மதுடைய வார்த்தைகளாக இந்த குர்ஆன் இருக்குமானால் அவரோ எழுதவும் படிக்கவும் தெரியாதவர், யாரிடத்திலும் படிக்காதவர், கல்லூரிக்கு போகாதவர், எங்கேயும் படிக்கல, எங்கேயும் போக, உங்களுக்கு நல்லா தெரியும். அவரால் இப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் என்றார். நீங்கள் சொல்லுங்க. அவங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு எங்க அனுப்பல. இப்ப அவன் திகைச்சு போறான். இவர் எப்படித்தான் நம்ம சொல்றது? இவர் படிக்கிற நல்லா படிச்சவர் சொன்னா சில பேர் சொல்லுவான், இந்த பையன் படிக்கிற காலத்திலேயே நல்ல திறமையான பையன், இந்த ஸ்டூடெண்ட் நல்ல திறமையான ஸ்டூடெண்ட், இவனுக்கு இந்த ஆற்றல் உண்டு சொல்லுவாங்க. இங்கதான் ஸ்டூடெண்டே இல்லையே, படிக்கவே போகலையே, எப்படி சொல்ல முடியும்? ஒரே குழப்பம். இவர் சொல்லவும் முடியல, தத்தளிக்கிறாங்க. அந்த குர்ஆனை ஏற்றுக்கிட்டு ஆகுங்கிறத புரிய வைப்பதற்காக தன் நபியை எங்கும் அல்லாஹ் அனுப்பவில்லை. அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கவில்லை என்று யாரும் கருதிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. ஞானம், அதாவது எல்லா இல்முடைய மம்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். உலகத்திலேயே அதிக ஞானம் வழங்கப்பட்டவர்கள் நபிமார்கள், மிக அதிக ஞானம் வழங்கப்பட்டவர்கள், அது சந்தேகமே இல்லை, நபிமார்கள். நபிமார்களின் ஞானம் பெருமானுடைய ஞானத்தோடு ஒப்பிட்டார். இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, வகுல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தமிஸுன் ராஃபம் மினல் பஹர் அவ் ரஷ்ஃபம் மினத் தியம். நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானத்தோடு ஒப்பிட்டால் நபிமார்களின் ஞானம் என்பது கடல் நீரில் ஒரு சிறங்கை நீர், தொடர்ந்து பொழிகின்ற மலைகளில் சில நீர் துளிகள். ராஃபம் மினல் பஹர், கடல்ல ஒரு சிறங்கை நீர் அல்லனா எவ்வளவு இருக்கும்? இதுதான் எல்லா நபிமார்களின் ஞானம். மீது உள்ள கடல் பெருமானாரின் ஞானம். தொடர்ந்து பொழிகின்ற அடைமழை துளி, அடைமழை, அதுல சில துளிகள் நபிமார்களின் ஞானம். அப்ப பிரம்மாண்டமிக்க மழை பெருமானாருக்கு சொந்தமானது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருக்கும் கொடுக்காத கல்வி ஞானத்தை ரப்பே எனக்கு தந்தாங்க. மனிதர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கல, சில வார்த்தைகள் இருக்கும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதையுமே ரொம்ப ஸ்பீடா வேகமா விளங்கிக்கிறவங்க, ரொம்ப வேகமா விளங்கிக்கிறாங்க. யாருக்காவது விளங்கலைன்னா இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், அவ்வளவு தெளிவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கிறவங்க, குழந்தை பருவத்திலிருந்து பெருமானாருக்கு போறாங்க. அதனால அங்க அசைவுகள் அவ்வளவு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா பண்ணா கூட அவங்களுக்கு தெரியும். ரொம்ப பெருமானாரோடு இரண்டரை கலந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, யாருக்கு புரியல? அபூபக்கர் நாயகத்துக்கும் புரியல. அபூபக்கர் நாயகம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு விளங்கலைன்னா அரபுல என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அரபு மொழியில் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. நம்ம சொல்லுவாங்க தமிழுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, சாதம் இரண்டால் காடு தாங்க, அது சாதம் தான் என்ன தெரியல, இல்ல யாருன்னா புரிஞ்சிருச்சு, உதாரணத்துக்கு சொல்லலாம், ஈஸியா புரிஞ்சிடும். ஸல்லல்லாஹு இதே மாதிரி அரபுக்கு இன்னொரு அரபு வார்த்தையை சொன்னாங்க, விளங்கல. விளங்கல, யாருக்குமே புரியல, அபூபக்கர் நாயகத்துக்கும் விளங்கல. அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்படுங்கன்னு எங்களுக்கு புரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது வார்த்தைகளை சொன்னாங்க. சொன்னா எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். யார சொல்லலாம், இதுக்கு தான் இத்தனை வார்த்தையை சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, அபூபக்கர் நாயகம் வெளிப்படுத்திய வார்த்தை, உளித்த பீனா நஷரத பைனனா ஃபஅன்னாலக ஹாதா. யார சொல்லலாம், நாங்க எல்லோரும் ஒரு இடத்தில் தான் பிறந்தோம், ஒரு இடத்தில் தான் வளர்ந்தோம், உங்களுக்கு மட்டும் இந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? என்ன மாதிரி கொஸ்டின் தான். எங்களிடையே பிறந்தீர்கள், எங்களோடு தான் வளர்ந்தீர்கள், அப்புறம் ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்தோம், அந்தந்த ஏரியாவுடைய லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எல்லாம் இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம், ஒன்னா இருக்கிறோம், இன்னொரு கபீலா இல்ல, இன்னொரு கூட்டம் இல்ல. ஆனா நீ எங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. இவை இந்த போன்ற இலக்கிய மிக்க வார்த்தைகளை எல்லாம் எனக்கு என் ரப்பு கற்றுக் கொடுத்தான்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை அப்படிங்கிறது அந்த இறைமறுப்பாளர்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் காட்டிய தோற்றம். ஹகீகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தார்கள். ஆசிரியர் யாரு துன்யாவுல ஆசிரியராக பெருமானாருக்கு நியமிப்பது? சொல்லுங்க. யாராவது ஒரு ஆசிரியர் சொன்னா அவரோட கொஞ்சம் கூடுதல் நாலேஜ் இருக்கு, அப்பதான் ஆசிரியராக இருக்க முடியும். பெருமானாருக்கு யாரே ஆசிரியராக? எவரையும் இந்த உலகத்தில் ஆசிரியராக ஆக்க முடியாது. அதற்காக அல்லாஹ்வே அந்த பொறுப்பேற்றிருக்கிறார் ஆசிரியர். இதைத்தான் சொன்னாங்க, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. எனக்கு என் ரப்பு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
இந்த குர்ஆனை வெறும் குர்ஆனாக, அதாவது இதனுடைய கருத்துக்கள் மட்டுமல்ல, இதனுடைய வார்த்தைகளையும் அல்லாஹ் முஜிசாவாக ஆக்கினான். இதன் கருத்துக்களையும் அல்லாஹ் முஜிசாவாக ஆக்கினான். இதனுடைய வார்த்தைகளும் முஜிசா, இதனுடைய கருத்தும் முஜிசா. ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த நபிமார்களுக்கு அவர்கள் காலத்தில் அந்த மக்கள் எதில் எக்ஸ்பர்ட்டோ தேர்ச்சி பெற்றோராக இருந்தார்களோ அதை போன்ற மோஜிசாவை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அனுப்பப்பட்ட காலம் அரபு மொழி இலக்கியத்தில் தன்னிகரற்று விளங்கிய காலம் என்பதால் அதை அல்லாஹ் மோஜிசாவாக கொடுக்க விரும்பினான். எனவே குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கருத்துக்களின் வழியாக ஒட்டுமொத்த அகில உலகத்திற்கும் ஹிதாயத்தை ரப்ப நேர்வழியை வைத்திருந்தான். அதனுடைய வார்த்தைகளாலும் அதனுடைய கருத்துக்களாலும் அதனுடைய வார்த்தைகளையும் அரபு உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் இந்த குர்ஆனையே அல்லாஹ் முஜிசாவாக ஆக்கினான். அதனால சொல்லுவாங்க, குர்ஆன் என்பது ஆர்டினரி முஜிசா அல்ல, அது ஒரு மொபைல் முஜிசா, நடமாடும் முஜிசா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய முஜிசா. ஸல்லல்லாஹு காலத்தில் சில முஜிசாக்கள் இருந்தது, அதற்கு அடுத்த காலத்தில் அது யாருக்கும் தெரியாது. யா மன் தஃஜரத்தில் அன்ஹாரு நபியத்துன் மி இஸ்பாஇல் பரவல் ஜைஷ பில் மதத். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது, யாருடைய 2 விரல்களுக்கிடையில் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டு ஒரு பெரும் ராணுவ பட்டாளத்திற்கே தாகம் தீர்த்ததோ அந்த நபி அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யுத்தத்தில் நடந்த ஒரு முஜிசா. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, கால்நடைகளுக்கு ஒட்டகம் குதிரைகளா இருக்கு, தண்ணீர் இல்ல. அப்படியா, சரி கொண்டு வாங்க, என்ன இருக்கு, இருக்கிறத எடுத்துட்டு வாங்க. ஒரு பெரிய சொம்புல எல்லாத்துக்கும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வராங்க. கொஞ்சோடு இருக்கு, அதுல கொஞ்சோடு ஒரு சொம்புல இருக்கு. கூட்டமா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, கால்நடைகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செம்பில் கை வைக்கிறார்கள். செம்பில் 2 விரல்களை விடுகிறார்கள். விரல்களுக்கு இருந்து ஊற்றாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. செம்பு நிறைந்து போய்கொண்டே இருக்கிறது. எல்லோரும் குடித்தார்கள். எல்லா கால்நடைகளுக்கும் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் சஹாபி சொல்வார்கள், அன்று நாங்கள் 1500 பேர் இருந்தோம். 1500 பேர் இருந்தோம். எல்லோருடைய தாகமும் தீர்ந்தது, எங்களது கால்நடைகளின் தாகமும் தீர்ந்தது. அது கூட ஆச்சரியம் அல்ல. அதற்கு அடுத்து அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் என்ன 1500 பேர், நாங்கள் 1,00,000 பேராக இருந்திருந்தாலும் அந்த தண்ணீர் எங்களுக்கு போதுமானதாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பிரசித்தி பெற்ற ஹதீஸ் உண்டு. சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்ல கல் அடிக்கிறதுக்கு போகிறாங்க, வயிற்றுல கல் கட்டி இருக்கு, அரண்டு போயிடுறாங்க. ஸல்லல்லாஹு வயிற்றுல கல்லா, ஏமா வீட்டுக்கு ஓடி போனாங்க. மனைவிட்டு சொல்றாங்க, என்னம்மா ஸல்லல்லாஹு வயிற்றுல கல் இருக்கு, பசி, நம்ம ஏதாவது பெருமாள் கொடுக்கணும், என்ன இருக்கு, பெருசா ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் போல மாவு இருந்துச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி நின்றுச்சு, அந்த மாவை எடுத்து நீ மாவு பேச, இந்த ஆட்டுக்குட்டியை நான் அறுத்து தர்றேன், இதை கறியா மாத்து, நான் போயிட்டு பெருமாளை கூட்டு வர்றேன். அவங்க மனைவி சொல்லி அனுப்புறாங்க, ஒரு 5 to 10 பேருக்குள்ள 10 பேருக்கு உள்ள கூட்டிட்டு வாங்க, கவனமா சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. அதே ஜாபிர் போனாங்க, ஸல்லல்லாஹு காதோட சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஜாபிரன் கத் ஸனஅலக்கும் சுவரன், ஜாபிர் உங்களுக்கு விருந்து வச்சிருக்கிறாரு, சஹாபாக்கள் வாங்க போகலாம். என்ன ஆனா பெருசா யோசிக்கல. நம்ம கரெக்டா சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. ஸல்லல்லாஹு உடனே சொன்னாங்க, ஜாபிர் ஒரு முகத்தை பார்த்தா தெரியுமில்ல, நீ போங்க, வீட்டுக்கு போங்க, ஒன்றும் செய்ய வேணாம், ரொட்டியை சுட வேணாம், மாவை பிசைஞ்சு வச்சிருங்க, சாயங்காலம் அடுப்புலயே இருக்கட்டும், இறக்கிற வேணாம், நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் இவங்க வந்தாங்க, ஏன் சொல்றாங்க, வேண்டி சொல்றாங்க மனைவிட்ட, ஏன்னா நம்ம வெளியில 1000 மனைவிக்கு இருந்தாலும் ஒண்ணுக்கு வரைக்கும் ஒன்னே ஒழுங்கா செய்ய தெரியாது. நமக்கு இன்னைக்கு என்ன பேர் இருக்கு, ஒரு கத்திரிக்காய் உங்களுக்கு வாங்க தெரியுமா, நம்ம மீன் வாங்கிட்டு வந்தா இது சரி, எது வாங்கிட்டு வந்தாலும் அப்படிதான் இருக்கணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும் சொன்னாங்க. இவர் போய் சொன்னாங்க, ஜாபிர் போய் சொன்னாங்க, ஆனா அந்த அம்மா அப்படி சொல்லல, அதான் ஆச்சரியம். அவங்க ஆறுதல் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நமக்கு என்ன, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு அந்த ஈமா. உடனே ஸல்லல்லாஹு பெரிய கூட்டமே வர்றாங்க, கூட்டத்தோடு வர்றாங்க.
சலதாசர் நேர வீட்டுக்குள்ள வந்தாங்க. எங்கேம்மா மாவு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. மாவு காண்பிக்கப்பட்டது. சல்லல்லாஹு எச்சில் துப்பினார். குசாக்கை முபாரக், நமக்கு எச்சில் அதான் எல்லாத்துக்கும் அருமருந்து சாபாக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் எல்லாம் காணில் இருந்த ஷிஃபாவானது அந்த எச்சில் தான். அலிநாயகத்துடைய கண்ணில் இருந்த கடுமையான கண் வலி அப்படியே ரத்தமா இருந்துச்சு. யுத்தத்திலேயே மஜ்லிஸுக்கு கூட வர முடியல. அதை நீக்கியது சல்லல்லாஹு குசாக்கை முபாரக். சல்லல்லாஹு எச்சில் தான். அது 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 வந்து அது எப்படி சொல்றதுன்னா முடியாது, விவரத்தெல்லாம் சொல்ல முடியாது. மாவு எங்க இருக்கு காமிச்சாங்க, எச்சில் துப்பினாங்க. இப்ப பசங்க அப்படின்னு சொன்னா பிரிஞ்சுனீங்க, ரொட்டி போடுறது தயார் செய்யுங்க. சால்னா இங்க இருக்கு, அடுப்புல இருந்துச்சு, மூடிய விளக்குனாங்க, எச்சில் துப்பினாங்க. சரி ஓகே, இப்ப ரொட்டி சுடுங்க, ரொட்டியை கொடுத்துக்கிட்டே இருங்க, சால்னா எடுத்துக்கிட்டே இருங்க, சட்டியை மட்டும் கீழே இறக்காதுன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, சால்னா வந்துகிட்டே இருக்கு, ரொட்டி சுடப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப சொன்னாங்க யார் இருக்கா, யார் சொல்றதா, நம்ம மட்டும்தான் இருக்கோம், எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி நம்ம சாப்பிட்டோம். என் மாதிரி எத்தனை வரலாறு. அபூஹுரைரா சொல்லுவாங்க, அப்போ பசியில இருக்கேன், பசியில வயிற பூமியோட அழுத்தி படுத்து இருக்கிறேன், கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு, கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. உமர் நாயகம் வந்தாங்க அந்த பக்கத்துல. வசனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டேன். ஏழை முஹாஜிர் சஹாபாக்கள் பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் கேட்டா அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கேட்டது அர்த்தத்தை இல்ல, பசிக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்களும் புரியாதவங்க இல்ல, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதுனால அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன கேள்வி, என்ன பதில்? கேட்டது அர்த்தம் இல்ல, வேற விஷயம். கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல, அதனால அவங்களும் அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. டீசெண்டா நடத்துக்கிறது தான். அபூபக்கர் நாயகம் எடுத்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு நடந்தாங்க. சல்லல்லாஹு வந்தாங்க, அவங்கள்ட்ட அர்த்தம் கேட்டேன். சல்லல்லாஹு எந்திரிங்கன்னு சொன்னாங்க. எந்திரிங்கன்னு நீங்க அழைச்சிட்டு வந்தாங்க. சலாசன் மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருக்கிறோம், உட்காரவே கஷ்டம், உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு பால் வந்துச்சு, எனக்கு என்ன சந்தோஷம், இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. சல்லல்லாஹு கையில வருது, நான் தான் பக்கத்துல இருக்கேன், எனக்கு இன்னைக்கு உடனே கிடைச்சதுன்னு பெரிய ஆசை உள்ளுக்குள்ள. பெருமானார் அவங்க என் கையில தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். கொடுத்துட்டு சொன்னாங்க, அபூஹுரைரா எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னடா இது, எல்லாத்துக்கும் கொடுங்கலாம், இங்க பசி பயங்கரமா இருக்கு, எனக்கு இருக்கிற பசிக்கு இது எனக்கே பத்தாது, எல்லாத்துக்கும் என் கையிலேயே கொடுக்க சொன்னா கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தேன், எல்லாரும் குடிச்சாங்க, எல்லாரும் குடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னமா அபூஹுரைரா எல்லாரும் சாப்பிட்டாங்களா? யார ரசூலல்லாஹ் எல்லாரும் சாப்பிட்டாங்க, நம்ம 2 பேரும் தான் பாக்கின்னு சொன்னேன். சரி குடிங்கன்னு சொன்னேன். நான் தான் குடிக்கல, சரி குடிங்க. இந்த வார்த்தைக்காகத்தானே ஏங்கிக்கிட்டு இருக்கேன், குடிச்சேன். எவ்வளவு அதுக்கடுத்து வெக்கமா இருக்குமா இல்லையா, எடுத்துட்டேன். சொல்லதான் சொன்னேன், குடிங்கன்னு சொன்னேன். இன்னும் குடிங்க மாசம், திரும்பவும் குடிச்சேன். ஓகே, சொன்னது வரைக்கும் சந்தோஷம், குடிச்சேன். திரும்பவும் குடிக்க சொன்ன, குடிச்சேன். ஒரு கட்டத்துல யார சொல்லலாம், இதுக்கு மேல வயிறு வெடிச்சணும், அவ்வளவுதான், ஏன் கிடையாது, அதான உணவு, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கையில இந்த பாலில் கிடைத்த பரக்கத் மோஜிசா. அந்த ஒரு பிரம்மாண்டமிக்க படையே தண்ணீர் அவங்க ஒதுக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்துவதற்கு கிடைத்த தண்ணீர், அது மோஜிசா. அந்த ரொட்டியிலும் சால்னாவிலும் பரக்கத்து, அது மோஜிசா. ஆனா இந்த மோஜிசாவை எல்லாம் நானும் நீங்களும் பார்க்கவில்லை, வரலாறு தான் சொல்றோம், வரலாறு தான் சொல்றோம், நம்ம பார்க்கல. ஆனால் குர்ஆன் சஹாபாக்களின் காலத்தில் எப்படி மோஜிசாவோ அதை போன்று இப்பொழுதும் நமக்கும் இது மோஜிசா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இப்பவும் இது மோஜிசா. அதனால சொல்லுவாங்க, குர்ஆன் நிரந்தரமான மோஜிசா, மொபைல் மோஜிசா, அது காலத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் என் மீது நீங்க எங்கள் மீது வெறுப்பு கொள்ளுங்கள், நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொன்னை ரோஷம் மானம் வெக்கம் அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா குர்ஆன் உனக்கு கொண்டு வா மாட்டாங்க, கொண்டு வந்துட்டு பேசு. குர்ஆனுடைய கருத்துக்கு நிகர் எவனுக்கு வர முடியாது. ஷரியத்து குர்ஆன் கூறுகின்ற சட்டதிட்டங்களுக்கு நிகராக யாரும் வர முடியாது. அப்படிலாம் வர முடியாதுங்கிற எரிச்சலும் கோபமும் பொறாமையும் தான் நம்ம மேல தெரிவிக்கிறாங்க. நம்மளை உதைக்கணும், நம்மளை இல்லாம ஆக்கணும், இதை எடுத்துட்டோம், இதை எடுத்துட்டா என்ன செய்யும், இப்படி ஒண்ணு இருந்தா தானே காலத்துக்கு வந்து சவால் இருக்கும், இதுவே இல்லைன்னா எப்படி சவால் இருக்கும்? எவ்வளவு பெரிய அநியாயம். இது வந்து அபூஜஹலுடைய சிந்தனை. என்னப்பா ஸல்லல்லாஹு பொய்யா சொல்றாங்க, இல்ல அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. என்னடா பொய் சொல்ல மாட்டான்னு சொல்ல ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? அபூஜஹல்கிட்ட கேட்கிறான். அபூஜஹல்கிட்ட கேட்ட வார்த்தை,
தனியா நின்று பேசிக்கிறாங்க. நமக்குள்ள பேசிக்கிறோம், யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம தானே இப்ப ஓப்பனா பேசிக்கிறோம். அந்த முகமது பொய் சொல்றாங்க, அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்புலாம் கிடையாது, அவரு பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்படியா, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அப்படியே ஏத்துக்க மாட்டீங்க. ஏத்துக்கிட்டா நான் என்ன செய்யணும்? ஏத்துக்கிட்டா நான் இன்னொரு நபியாக வரணும். அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கும் காலத்துக்கும் ஒரு பொறாமை போட்டி இருக்கு. அவர் ஒண்ணு செஞ்சா நாங்க ஒண்ணு செய்வோம். அந்த குடும்பம் 100 ஒட்டகம் எடுத்தா நாங்க 200 ஒட்டகம் இருப்போம். அவங்க 1 லட்ச ரூபா கொடுத்தா நாங்க 2 லட்ச ரூபா கொடுப்போம். இப்படி போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க நபியா வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்ப யாங்க என்ன செய்யணும்? இன்னொரு நபியாவுக்கு பகரமா கொடுக்கணும். ஏத்துக்கிட்டா தானே நபியை கொடுக்கணும். ஏத்துக்கிறேன்னு நபியை கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏத்துக்கிட்டா தானே கொடுக்கணும், மறுத்துருவோம். இந்த ஃபார்முலா தான் இன்று உலகம் இஸ்லாமிய விஷயத்தில் பின்பற்றுகிறது. சரி, இப்படி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த குர்ஆனை தான் இன்று சொல்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், அனைத்தும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக இந்த குர்ஆனை நாம் அரபு மொழியில் ஆக்கியிருக்கின்றோம். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் புரிய வேண்டும். அரபு மக்களே, யார் உங்களுக்கு நீங்கள் வாழ்கின்ற காலத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நபிக்கு இதை நான் கொடுத்திருப்பதால் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வழியாகத்தான் புரியணுங்கிறது இல்லை, நீங்கள் டைரக்டாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த வேதத்தை அரபு மொழியில் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். மேலும் இன்னொரு வசனம், இதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் பார்க்கலாம். நாம் இந்த வசனங்கள் வழியாக எவைகளை பின்பற்ற வேண்டுமோ, எவைகளை படிக்க நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام، وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه، وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل هدايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.